சேனல்ல திஸ் இஸ் த லாஸ்ட் பிஃபோர் சாப்டர். இன்னும் ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்கு. அது முடிச்சதுன்னா நம்ம வந்து 11th இருக்கக்கூடிய முக்கியமான சாப்டர்ஸ் எல்லாம் முடிச்ச மாதிரி அர்த்தம். எஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த டாபிக்ஸ். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல். எல்லாருமே ஓணம் லீவ்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். நம்ம பாடி பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம வந்து லைஃப் ப்ராசஸஸ் அப்படிங்கிற சாப்டர் படிக்கும்போதே இந்த விஷயங்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ பெரிய சாப்டர் நம்ம 10th வந்து நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி படிக்கிறப்போ வந்து நம்மளோட ஹார்ட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் நிறைய நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. இதை வந்து இன்டெப்தா இன்னும் பார்க்க போறோம். Those who are there in the class, can I get some confirmation in the chat box? Audio, video, all good. Can you proceed with the class? Yes. So what is the topic for the day, my dears? It is about the chapter body fluids and circulation. ஓகே, இதுல இருந்து 2 மார்க் கொஸ்டின்லாம் வரதுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்குது. ஹை வெயிட்டேஜ் சாப்டர் தான். ஸோ கமிங் டு our PW ஆப். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் இருக்கும், ஃபோனில் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருமே PW ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து உங்களுக்கு தேவைப்படுற நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர் த ஆப். நீங்கள் கிளாஸ் 11 படிக்கிறீங்க அப்படின்னா ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் சர்ச்சில் போயிட்டு நீங்கள் தமிழ்நாடு 11th ஸ்டாண்டர்ட் போர்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கோர்சஸ் எல்லாமே ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, பெய்ட் கோர்சஸ் இருக்குது, எல்லாமே வந்து அவைலபிளாக விசிபிளாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் இஃப் யூ வில்லிங் டு என்ரோல் யூ கேன் என்ரோல் ஃபார் ஃப்ரீ ஆல்சோ. நம்மளோட ஃப்ரீ கிளாஸஸ் நீங்கள் என்ரோல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆல் த நோட்ஸ், டிபிபிஸ் அண்ட் த சொல்யூஷன்ஸ் ஃபார் தோஸ் டிபிபிஸ் வில் பி ப்ரொவைடட் ப்ராப்பர்லி இன் த ஆப் இட் செல்ஃப். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே அதுலேயே நீங்கள் படிச்சுக்கலாம். என்ன டவுட் இருந்தாலும் எப்போ வேணாலும் சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் கமிங் டு ஆர் PW வாட்ஸ்அப் சேனல், எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே உங்களுக்கு 2-3 கொஸ்டின் ஆகுது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து வந்துகிட்டே இருக்கு இல்லையா? பயாலஜியில், பாட்னியில் ஒன்று, ஜுவாலஜியில் ஒன்று மாதிரி வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது யூ வில் கெட் ஃபெமிலியரைஸ் வித் த கான்டென்ட் சோ வெல். ஸோ டச்லேயே இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? எப்பவுமே படிச்சுட்டே இருக்கப்போ டச்லேயே இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் கமிங் டு த டாபிக் இட் செல்ஃப், இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு கொஸ்டின் வருது. ஈஸி கொஸ்டின் தான் வரப்போகுது. Coming to the topic for the day, which is about the body fluids and circulation. என்ன கொடுத்திருக்காங்க? ஃபுல்லா blood vessel, ரெட் கலர்ல ஒரு பக்கம், ப்ளூ கலர்ல ஒரு பக்கம்ங்கிற மாதிரி ஃபுல்லா blood vessels தெரியுது. Which means that we are talking about the body fluids and circulation. ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது, ரைட்டா? ஸோ இங்க யார் பாடி fluid? When it comes to the word body fluid, who is the body fluid? We will all say that it is blood. அது மட்டும் போதுமா? இல்ல. So lymph is also a body fluid. So blood and lymph are the body fluids which is circulating throughout a body. அது ரெண்டு மட்டும் போதுமா? அதை தாண்டி அவங்க எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஆள் வேணும், ரைட்டா? ஓகே, சர்க்குலேஷனுக்கு யார் வேணும்? பம்ப் பண்றதுக்கு ஹார்ட் வேணும். ஹார்ட் இஸ் தேர் டு பம்ப் and blood vessels are there to carry the blood to the different part of our body, right? தலையிலிருந்து காலிலிருந்து எல்லா பார்ட்டுக்குமே என்ன ஆகுது? எடுத்துட்டு போறதுக்கு யாராவது வேணும். Right, my dears? Those are listening, can I get some confirmation or hi message ஏதாவது தட்டி எடுங்க பார்க்கலாம். Let's learn together. Okay. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி கோஆர்டினேட்டடா ஒன்னா ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். It's a very easy chapter and I personally like this chapter because it is so interesting to know how this is getting distributed and how our trillions of cells are getting nourished through this அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப fascinating-ஆ இருக்கும். Coming to the first topic, let us learn about the body fluid first of all. So blood is the fluid connective tissue ன்னு சொல்லி நம்ம வந்து tissue lessonலயே படிச்சோம், கரெக்டா? So specialized fluid connective tissue, ரெண்டு வார்த்தையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷல் தான் அவங்க, அதுக்கும் மேல ஃப்ளூயிடாவும் வேற இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ வாட் இஸ் த காம்பனன்ட் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ பிளட் ஹேஸ் 2 காம்பனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ், பிளாஸ்மாவும், அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸும். லெட் அஸ் லேர்ன் அபவுட் த ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ், ரைட்? ஸோ அதை தான் நம்ம பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். மேம் என்ன மேம் பிளட் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ரெட் கலரில் தானே இருக்கும், அதில் என்ன வந்து நீங்கள் தனித்தனியாக எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னா, நம்ம சென்ட்ரிஃபியூஜிங் மிஷின் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மிஷினில் போட்டு நம்ம டெஸ்ட் டியூப்ல எடுத்துட்டு அந்த மாதிரி மிஷினில் போட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்து பிளாஸ்மா தனியா, ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் தனியா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வித்தியாசம் தனியா மாறி மாறி வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ வென் வி டூ த சென்ட்ரிஃபிகேஷன், ஒரு டெஸ்ட் டியூப்ல பிளட் எடுத்து ஒரு 5 ml இல்லை 10 ml ஏதாவது நீங்க எடுத்துட்டு நீங்க வந்து அதை சென்ட்ரிஃபிகேஷன் மிஷின்ல போட்டு நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தனியா பிரிஞ்சு நிற்கும், ரெண்டும் தனித்தனியா நிற்கும். ஸோ வி கேன் see this is plasma and this is the செல்ஸ், பிளட் செல்ஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ பிளாஸ்மா தான் ரொம்ப அதிகமான கண்டென்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். லெட் அஸ் லேர்ன் அபவுட் தட் பிளாஸ்மா இன் டீடைல். ஓகே ஓகே எஸ், ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளாஸ்மாங்கிறது.
Yes, so it contains a fluid matrix called as plasma. That is what is serving as the medium for transporting the various substances throughout our body. So plasma குள்ள தான் நம்மளோட நியூட்ரியன்ஸா இருக்கட்டும், ஹார்மோன்ஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து வாட்டர் எல்லாமே பிளாஸ்மால தான் இருக்கு. ஸோ வாட்டர்ல தான் எல்லா சப்ஸ்டன்சஸுமே என்ன இருக்காங்க, டிசால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஹாய் கோகுல். எஸ். எதுப்பா புரியல? என்ன டவுட் இருக்குப்பா? ப்ளீஸ் லெட் மீ நோ விச் ஒன். ஸோ பிளட்டை நம்ம வந்து ஒரு 100 ml எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. 100 ml கூட நம்ம பாடியிலேருந்து எடுக்க வேண்டாம். அது ரொம்ப அதிகம் தான் 100 mlங்கிறது. நம்ம ஒரு 10 ml பிளட்டை ஒரு பர்சன் கிட்டேருந்து எடுக்கிறோம், சரியா? அந்த பர்சன் கிட்டேருந்து அந்த 10 ml பிளட்டை எடுத்துட்டு அதை வந்து டெஸ்ட் டியூப்ல போட்டுட்டு இந்த மாதிரி டெஸ்ட் டியூப்ல நம்ம போட்டுட்டு நம்ம சென்ட்ரிஃபிகேஷன் மிஷின் எடுத்து அதில் நம்ம உள்ள வச்சு சுத்த விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிளட்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் தனியாக பிரிஞ்சு நிற்கும். ஓகே, தட் இஸ் வாட் இஸ் திஸ் பிக்சர். அதில் ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் தனியாக ஆர் பிளட் செல்ஸ் RBCs அவங்கலாம் கீழேயும் மேலே பிளாஸ்மாவும் இருக்கும். ஸோ பிளாஸ்மா இஸ் த ஸ்ட்ராக்கலர் ஃப்ளூயிட். இட் இஸ் அ ஸ்ட்ராக்கலர் ஃப்ளூயிட். ஸோ அந்த பிளாஸ்மால தான் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் இருக்கும். as I've already told that it has 90% of water. ஓகே, எஸ். ஸோ அப்படின்னா அவங்க தான் மீடியமா இருக்காங்க. நிறைய நியூட்ரியன்ஸ் எல்லாம் டிசால்வ் ஆகிறதுக்கு பிளாஸ்மா தான் ஒரு மீடியமா இருக்கு. புரிஞ்சுதாப்பா கோகுல்? இப்போ யூ அண்டர்ஸ்டுட் மை டியர்? ஓகே, ஸோ ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் தான் வந்து, அதாவது பிளாஸ்மா தான் வந்து டோட்டலாக 100% பிளட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 55% பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா தான் இருக்கு. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 45% தான் வந்து நம்மளோட ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 55ல முக்காவாசிக்கு மேலேயே வந்து வாட்டர் தான் இருக்கு. அண்ட் தென் வி ஹாவ் தி ப்ரோட்டீன்ஸ். ஓகே, எஸ், அண்ட் தென் வி ஹாவ் ப்ரோட்டீன்ஸ் ஓவர் தேர். And then coming to the next one, hormones plasmaல தான் இருக்காங்க. And then nutrients plasmaல தான் இருக்காங்க. And then lot of ions எல்லாமே. And then முக்கியமா ஒரு விஷயம், வேஸ்டும் அங்க தான் இருக்கு. ஸோ எல்லாமே பிளாஸ்மால தான் கலந்துருக்கு. இப்போ புரிஞ்சுதா? Can I get some confirmation, those who have asked the doubt? Okay, so plasma is the strocal fluid which holds 90% of water and then ஒரு 5% வரைக்கும், ஓகே, 5% உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் லெஸ் தேன் 1% ஹார்மோன்ஸ், நியூட்ரியன்ஸ், அயான்ஸ், வேஸ்ட், இது எல்லாமே மிக்சர்ஸாக இருக்கும் இதில் பிளாஸ்மால. அண்டர்ஸ்டுட் மை டியர்ஸ்? எஸ். ஸோ பிளாஸ்மால தான் நம்மளோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் டிசால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் plasma. Plasma is the medium for all the materials, nutrient materials to be dissolved. And then comes the formed elements. வெறும் 45% தான் formed elements இருக்குது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எவ்வளவு? ஜஸ்ட் 45 தான். 50 பெருசா, 55 பெருசா, 45 பெருசா? 55 தான் பெருசா. அப்படின்னா பிளாஸ்மா தான் மேஜர் காம்பனன்ட். Okay, which one is the major component of our blood? It is plasma which is the major component. அதை விட கம்மியா இருக்கிறவங்க formed elements. Yes, so these include red blood cells, white blood cells and platelets. So formed elementsல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா தெரிந்து வச்சுக்கணும். WBC, RBC, platelets இந்த மூணும் தான் வந்து formed elementsல இருக்கக்கூடிய composition. Got it my dears? Okay. ஸோ WBCக்கு ஒரு பர்டிகுலர் ரோல் இருக்குது, ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. WBCக்கு நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுற வேலை இருக்குது. பிளேட்லெட்ஸ்க்கு பிளட் ஒரு வேலை. திடீர்னு ஏதோ ஒரு டேமேஜ்னால லீக் ஆகுதுன்னா அந்த லீக்கை தடுத்து கிளாட் ஆகி நிற்க வைக்கிற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? பிளேட்லெட்ஸ் கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ பிளட் இஸ் அ வைட்டல் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. வைட்டல் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். we all know that it is vital, right? வைட்டல்ஸ்னா இது முக்கியமான தேவைகள் அப்படிங்கிறதா அர்த்தம். ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணணுமா, நியூட்ரியன்ஸ் எல்லாம் செல்லுக்கு கொண்டு போகணுமா, ஹார்மோன்ஸை கொண்டு போகணுமா, வேஸ்ட் மெட்டீரியல்ஸை திருப்பி எடுத்துட்டு வரணுமா, அது எல்லாத்தோட வேலையுமே யாரோடது? எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்றது யாரு? பிளட் தான். Yes, so we got to know that it plays a very very essential role in sustaining the life. Yes, நம்மளோட உயிர் வாழ முடியணும். அது மட்டும் இல்லாம ஹோமியோஸ்டாசிஸ்க்கு இவங்க தான் ரெஸ்பான்சிபிள். டிஃபென்ஸ் மெக்கானிசம் எல்லாம் கேரி அவுட் பண்றதுக்கும் நம்மளோட பிளட்ல இருக்கக்கூடிய WBCs தான் ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க. ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், எவ்வளோ முக்கியம், ரைட்டா? ஹாய் கோகுல், ஐ எம் வித்யா லக்ஷ்மி மை டியர். ஓகே, coming to this one, already சொல்லிட்டேன் இல்லையா? Yes, so plasma is the liquid portion of the blood making 55% of its volume. So blood ஒரு நீ வந்து 10 ml blood எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. 10 ml blood எடுத்தேன்னா அதில் 55 ml பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா தான் இருக்கும்.
நீ பிரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா சென்ட்ரிஃபிகேஷன் மிஷின்ல போட்டு நீ பிரிச்சதுக்கு அப்புறம் 55% பிளாஸ்மா தான் இருக்கும். அதுல above 90 வந்து பாத்தீங்கன்னா as I've already told that it is water. Right? எல்லா nutrients other that dissolved இருக்கு. That is what they have told that the solvent is there. Yes. And then 6 to 8% பாத்தீங்கன்னா proteins. அந்த என்ன proteins இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். நிறைய டைம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட்ல பிளாஸ்மால இருக்கக்கூடிய proteins யாரெல்லாம் அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. Okay, the first one is about the fibrinogen. So there are 3 proteins in the blood plasma. Fibrinogen, albumin and globulin are the 3 proteins. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப. What are those? Fibrinogen, albumin and globulin are the 3 proteins that is present in the plasma of our blood. Yes, so fibrinogen ரோல் என்ன? Fibrinogen, fibrin அப்படிங்கிற வார்த்தை எங்க கேள்விப்பட்டாலுமே நம்மளோட சர்க்குலேஷன் சாப்டரை பொறுத்த வரைக்கும் it is involved in clotting அப்படிங்கிறதா அர்த்தம். So blood clottingல involve ஆகும். And coming to the next one which is about the globulins. They play a key role in immunity. Very important. So globulin immunity கொடுக்குறாங்க. அது போக WBC செல்ஸும் immunity கொடுப்பாங்க. குளோபுலினும் immunity கொடுக்குது. ஓகே குளோப் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே குளோப் அப்படின்னு குளோப்னா எனது ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் கம்ஸ் தி ஆல்புமின் விச் இஸ் இன்வால்வ் இன் மெயின்டைனிங் தி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அண்ட் தி வால்யூம் இன் அவர் பிளட். 3 பேர் இருக்காங்க. பிளட் ப்ரோட்டீன்ஸ் யாரு? பிளாஸ்மா இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் யாரு? ஃபிப்ரினோஜன் இஸ் பிளேயிங் a role in blood clotting and then comes the globulin protection compound அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே எஸ். And then coming to the next one about the albumin. Albumin என்ன பண்றாங்க? Osmotic pressure and volume மெயின்டைன் பண்றதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது நம்ம ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னா என்னது? ஸோ எந்த அயான்ஸ் எவ்வளோ இருக்கணும்? இது வந்து 6 to 8% தான் இருக்கணும்னு இருக்கு. அதே மாதிரி வெறும் less than 1% தான் இன்ஆர்கானிக் சால்ட்ஸ், ஆர்கானிக் மேட்டர் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட்டை தாண்டி போகாம பத்திரமா மெயின்டைன் பண்ற வேலையெல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வால்யூம் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சிருக்கணும் இல்லையா? தேவைக்கு அதிகமாக ஏதாவது இருந்துச்சுன்னா அப்புறம் அதனால ஏதோ பிரச்சனைகள் தானே வரும். ரைட்? ஓகே. அண்ட் தென் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் இன்ஆர்கானிக் சால்ட்ஸ் அண்ட் அயான்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. சோடியம், கால்சியம் எல்லாம். அண்ட் தென் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ். மெயினாக ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் தான் பயோமாலிக்யூல்ஸ் நம்ம பாடியவே அவங்க தான் மேக் பண்ணுறாங்கிற மாதிரி இல்லையா? யாரெல்லாம் அவங்க? we know that glucose, amino acids, lipids and vitamins and hormones will be floating in the blood only. And of course at the same time டிஷ்யூஸ் கிட்ட இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா வேஸ்ட்டுமே பிளட்ல தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கும். எஸ். ஸோ யூரியாவாக இருக்கட்டும், கிரியாட்டினா இருக்கட்டும், மற்ற எந்த வேஸ்ட் வந்து நம்ம பாடி செல்ஸ்னால ப்ரொடியூஸ் பண்ணப்படுதோ எல்லா வேஸ்ட்டுமே பிளட்ல தான் வந்து என்ன ஆகும்? இட் வில் பி ஃபில்டர்ட் அப் பை தி கிட்னி. இட் வில் பி ஃப்ளோயிங் இன் த பிளட் ஓன்லி. அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ சீரம் அப்படிங்கிற வார்த்தை நிறைய டைம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சீரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிளாஸ்மா ஆல்சோ கண்டைன்ஸ் அ கிளாட்டிங் ஃபேக்டர். எஸ். ஸோ வி காட் டு நோ ஹூ இஸ் த கிளாட்டிங் ஃபேக்டர். ஓகே ஃபிப்ரினோஜன் எல்லாம் கிளாட்டிங் ஃபேக்டர் தான். ஸோ வென் தீஸ் ஆர் ரிமூவ் இட் இஸ் கால்ட் அஸ் சீரம். புரிஞ்சுதாப்பா? ஸோ கிளாட்டிங் ஃபேக்டர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்களாமா? சீரம். ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய எஸ்பெஷலி பிளாஸ்மா இருக்கக்கூடிய கிளாட்டிங் ஃபேக்டர் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ நம்ம என்ன பார்த்தாச்சு? கம்போசிஷன் ஆஃப் பிளாஸ்மா பார்த்தாச்சு. இதில் இதெல்லாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் நான் சொல்லியிருக்கிறேன். நான் ப்ராக்கெட் போட்டு வச்சிருக்கேன். எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் கமிங் டு த 45% இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களாப்பா? ஸோ ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாமா? எஸ். ஸோ கமிங் டு த ஃபர்ஸ்ட் பார்ட் அபவுட் தி formed elementsல erythrocytes ஆன WBCs RBCs and leukocytes ஆன WBCs and platelets ன்னு சொல்லக்கூடிய thrombocytes பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். coming to the biconcave shapeல humans இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இல்லாத ஒரு ஆள் யாரு, எந்த செல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட RBCs தான். Yes. So why don't they have nucleus அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆக்சிஜனை தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்க நியூக்ளியஸ் கூட வேணாம்னு சொல்லி நியூக்ளியஸ் கூட இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நம்ம பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? ஸோ இது வந்து ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் இங்கேயே இருக்கும்பா. ஸோ இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. WBC செல்ஸ், RBC செல்ஸ், WBC தான் இந்த மாதிரி ஒரு இரெகுலர் ஷேப்லலாம் இருப்பாங்க. இதே RBCயோட ஷேப் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த பைகான்கேவ்ல ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருப்பாங்க. ரெட் பிளட் செல்ஸ் வந்து of course they are very important in transport of oxygen as well as carbon dioxide. They like oxygen but carbon dioxide கொஞ்சம் தூக்கிட்டு வருவாங்க. And coming to the next one about the leukocytes which is otherwise called as WBC cells. இவங்களுக்கு நியூக்ளியஸ் இருக்கு. Okay, they has nucleus.
Who doesn't have? Human RBCs doesn't have the nucleus. So WBC cells oda role enna? Edukkaga avanga irukanga? Come on everyone, we all know that WBC cells are the one who are the warriors in our body. வாரியர்ஸ்னா என்னது? சண்டை போட்டு வெளிய இருந்து யார் வந்தாலும் நம்மள பாதுகாக்கிற வேலைய யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க? WBC செல்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. They will provide defense, immunity against the pathogens and the foreign substances. ஓகே. யார் உள்ள வந்தாலும் தேவையில்லாதவங்க உள்ள வந்தா அடிச்சு நொறுக்கி வெளிய அனுப்பிடுவாங்க இல்லையா? அண்ட் தென் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன். நிறைய பேத்துக்கு பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் இருக்கும். ஆனா பிளேட்லெட்ஸ் என்ன ரோல் ப்ளே பண்றாங்க அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு மறந்து போயிருக்கும். ரைட்டா? சோ பிளேட்லெட்ஸ் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இது 3ல யாரும் இல்லனாலும் நம்மளோட நிலைமை பரிதாபமாயிரும். கரெக்ட்டா? 3 பேத்துல யாரோ ஒருத்தங்க இல்லனாலும் பரிதாபமாயிரும். சரியா? Coming to the platelets, which is otherwise called as thrombocytes. It is essential for clotting and wound healing processes எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளோட பிளட்ல பிளேட்லெட்டோட கவுண்ட் கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது சின்ன ஆக்சிடென்ட் நடந்தா கூட நிறைய பிளட் லாஸ் நடந்துரும். அதனால அவங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தீஸ் ஆர் த செல்லுலார் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த பிளட் மேக்கிங் அப் த ரிமைனிங் 45% ஆஃப் தி பிளட் வால்யூம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஸ்பெஷலைஸ்டு ரோல் ப்ளே பண்றாங்க. யாருமே இங்க வந்து இவங்க இல்லைனா பரவாயில்லப்பா, இவங்க இல்லைனா கூட பரவாயில்ல, உயிரோடு இருந்துக்கலாம், இவங்க இல்லைனா பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? முடியாது. 3 பேருமே தே ஆர் ட்ரூலி இம்பார்ட்டன்ட் தான். அதுல எந்த டவுட்ஸுமே கிடையாது. ஸோ இங்க மேல கொடுத்துருக்கிறதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஆட்கள். ஸோ இதெல்லாமே என்னதுப்பா? நியூக்ளியஸ் தான். இங்க கொடுத்துருக்கிற பிக்சர்ல இருக்கிறது எல்லாமே இது நியூக்ளியஸ். இது செல்லுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ் தான் இவ்வளவு பெருசா தெரியுது. ஸோ டி லிம்போசைட்ஸ், பி லிம்போசைட்ஸ் அண்ட் தென் மோனோசைட்ஸ், நியூமரஸ் நியூட்ரோஃபில்ஸ். மோஸ்ட் அபண்டன்ட் WBC யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில்ஸ் தான். பேசோஃபில்ஸ் தெரியுது, ஈஸ்னோஃபில்ஸ் தெரியுது, அண்ட் தென் வி காட் டு see the platelets and RBCs தெரியுது. ஸோ இங்க இருக்கவங்க இத்தனை பேரும் என்னது? So all of them, there are 5 different types of WBC cells. Monocytes இதெல்லாமே, okay? Neutrophils, basophils, lymphocytes. Okay, lymphocytes க்கு leukocytes க்கு வித்தியாசம் இருக்குப்பா. Lymphocyte is a type of leukocyte. Okay, WBC cells ல one of the type தான் the lymphocytes. Coming to the erythrocytes ஓட structure and characteristic feature பத்தி பார்க்க போறோம். எரித்ரோசைட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருமே இம்பார்ட்டன்ட் தான். இப்போ இவங்க வந்து என்ன ரோல் ப்ளே பண்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. எங்க ப்ரொடியூஸ் ஆகுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எங்க இருந்து? இவங்களுக்கு நியூக்ளியஸ் கிடையாது. அப்போ செல் டிவிஷன் நடந்தோடனே இவங்கலாம் ப்ரொடியூஸ் ஆகுறது இல்லை. ஸோ வேர் ஆர் தே கெட்டிங் ப்ரொடியூஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தே ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த ரெட் போன் மேரோ. எஸ். ஸோ நம்மளோட எலும்பு இப்படி இருக்குது, இந்த ஹாலோவா எலும்பு. அதுக்குள்ளார நீங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மேமல்ஸோட எலும்புலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹாலோவா இருக்கும். அந்த ஹாலோவா இருக்கிறது நல்லா கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ரெட் கலர்ல இருக்கும். நம்ம வந்து ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் வச்சு குடிக்கும்போது அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அங்கேருந்து தான் ரெட் போன் மேரோஸ்லேருந்து தான் வந்து நம்மளோட ரெட் பிளட் செல்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகி வரதுனால அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா கன்சிடர் பண்ணுறாங்க. And coming to the structure, as we have already discussed, the shape is biconcave. Enucleated cells in the mammals, yes, so maximizes surface area for gas exchange அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஏன் வந்து அவங்க பைகான்கேவ் ஷேப்ல இருக்காங்க அப்படின்னா அப்போதான் நிறைய ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணிக்க முடியும். அதனால தான் அவங்க என்னால என்ன பண்ண முடியும்? நிறைய ஆக்சிஜனை தூக்கிட்டும் போக முடியும். Coming to the next one about the composition, they contain hemoglobin, a red iron-rich protein that binds to the oxygen and carbon dioxide. Very, very easy to remember. So, ஹீமோகுளோபினுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? ஆக்சிஜனை பிடிக்கும். ஆக்சிஜனோட யாரை ரொம்ப பிடிக்கும்? கார்பன் மோனாக்சைடை பிடிக்கும். கார்பன் டை ஆக்சைடு பிடிக்குமா? பிடிக்காது. பட் ஸ்டில் அவங்க கொஞ்சமாச்சும் கார்பன் டை ஆக்சைடையும் அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் ஒரு ஆர்பிசி செல்ஸ்னால எவ்வளோ நாள் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நாள் உயிர் வாழ்வாங்க. WBC செல்ஸ் விட இவங்க கொஞ்சம் அதிகமாக தான் வாழ்வாங்க. கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். Coming to the next one with the destruction. So destroyed in the spleen, often referred to as the graveyard of RBC ன்னு சொல்லுவாங்க. ஸோ செத்து போன RBCs எல்லாமே வந்து 120 days ஆனதுக்கு அப்புறமா அவங்க இல்லை அப்படிங்கிறப்போ they will be going and getting deposited in the spleen, which is called as graveyard of RBC. graveyardனா என்னது? என்ன செத்து போன திங்ஸ் எல்லாத்தையும் புதைக்கிற இடத்த தான் நம்ம கிரேவியார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பாடியில் செத்து போன RBCs 120 days தான் வாழ்வாங்கன்னா ரஃப்லி 120 days அப்படின்னா அதுக்கப்புறம் எங்கே போவாங்க அப்படின்னா they will not be alive, so they will be going to the dead bodies will be going to the spleen. Yes, so human RBCs are the most numerous cells in the blood, which with about 5 to 5.5 million per cubic millimeter is a very very important question. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. per cubic millimeterன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.5 million RBCs per cubic millimeter இருந்துச்சுன்னா
அவங்களோட பாடி நார்மலா இருக்குன்னு அர்த்தம். இதே ஆர்பிசியோட கவுண்ட் கம்மியா இருக்குன்னா, அவங்களோட பாடியில இருக்கக்கூடிய பார்ட்ஸ்க்குலாம் ஈக்குவலா ஆக்ஸிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்றது கிடையாது. ஏதோ சேலஞ்சிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் தான். எஸ். ஸோ ஹீமோகுளோபின் லெவல் டிபிக்கலி ரேஞ்சஸ் ஃப்ரம் 12 to 16 கிராம் per 100 ml. ஓகே 12 to 16 கிராம்ஸ் வரைக்கும் ஒரு 100 ml பிளட் எடுத்து பார்த்தீங்கனாலே 100 ml இவ்வளோ வருமா? அந்த 100 ml பிளட்ல 12 to 16 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. ஸோ ஹீமோகுளோபின் தெரியும் நமக்கு, ரைட்? ஸோ அதில் நமக்கு ரெட் கலர் கொடுக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட் எல்லாம் அவங்க கிட்ட இருக்குது. அதனால தான் RBCs look red in color. Yes, RBCs plays a key role in respiratory gas transport and help in the regulation of pH in the blood. பிளட்டோட pH ரெகுலேட் பண்றதுக்கும் ஹீமோகுளோபின் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? தோஸ் ஆர் லிசனிங், கேன் ஐ கெட் சம் மெசேஜ்? எஸ் கோகுல் இருக்கியாப்பா? ஓகே ஸோ ஆர்பிசியோட ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்காங்க. பை கான்கேவ் ஷேப்ல இருக்காங்கன்னு தெரியும். ஸோ நியூக்ளியஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ நியூக்ளியஸ் அட் ஆல். இன்யூக்ளியேட்டட் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்தாலும் தட் இஸ் வாட் இஸ் ரைட். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் about the WBCs. What is the meaning of WBCs? Hi Pranesh, welcome my dear, good evening. So what is the meaning of WBCs? WBCs are இன்னொரு பேர் தான் leukocytes. Leukocytes குள்ள வர்றவங்க தான் lymphocyte. Hi Helena, welcome my dear. ஸோ இவங்களுக்கு நியூக்ளியஸ் இருக்குது. அதனால தான் வந்து வித்தியாசமான ஷேப்ல இருக்காங்க. ஆர்பிசிஸ் மாதிரி இவங்க கிடையாது, இவங்களுக்கு நியூக்ளியஸ் இருக்குது. அண்ட் இவங்க கலர்லெஸ் தான். இதே ஆர்பிசிஸ்க்கு ஹீமோகுளோபின் இஸ் த ஒன் விச் கிவ்ஸ் தெம் தி ரெட் கலர் பிக்மெண்ட். Right? Okay. So, hope you all are listening. So, they lack hemoglobin. யாரு? WBCs colorless-ஆ இருக்காங்க. White color மாதிரி. Yes. And making them appear transparent. Nucleus நல்லாவே தெரியும். And what is the role? RBCs are playing a role in transport of gases. What about WBCs? இம்யூன் சிஸ்டமாக அவங்க தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியிருந்து யார் வந்தாலும் அவங்கள ஃபைட் பண்ணி தப்பானவங்களா இருந்துன்னா கொன்று பாதுகாக்க வேண்டிய வேலை யாரோடதுப்பா? WBC செல்ஸோடது தான். எஸ், இம்யூன் டிஃபென்ஸ் இஸ் பீன் கிவன் பை த WBC செல்ஸ். அண்ட் வாட் இஸ் த கவுண்ட்? ஸோ அங்கே பார்த்தோம் நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருந்ததுன்னா 5.5 மில்லியன் இருக்கணும். இங்கே எவ்வளோ WBCs இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,000 to 8,000 per cubic millimeter வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹாய் பிரணேஷ், எஸ், ஹோப் யூ ஆல் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். எஸ், ஐ எம் ஏபிள் டு see the message. உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? So what is the count of RBCs? 5.5 million per cubic millimeter. இங்க it is just 6,000 to 8,000. அப்படின்னா என்னது? ப்ரொடியூஸ் ஆகும், வருவாங்க, வெளியிருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூட ஃபைட் பண்ணி போர்க்களத்தில் சாகிறதெல்லாம் சகஜம் தானே. அந்த மாதிரி WBC செல்ஸ் கொஞ்சம் பேர் செத்து போயிடுவாங்க. அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் செத்து போயிடுவாங்க. ஸோ தட் இஸ் த திங் ஓவர் ஹியர். ஸோ புதுசாக வந்துக்கிட்டே திரும்ப சாக பிறந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் WBC cells are nucleated and colorless as they lack the hemoglobin. அவங்க கலர் இருக்காது. இதே வந்து ரெட் பிளட் செல்ஸ் ஏன் ரெட்டா இருக்காங்கன்னா கலர் அவங்களுக்கு ஹீமோகுளோபின்ங்கிற கலர் கொடுக்குற பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான். they are involved in immune defense, டிஷ்யூ ரிப்பேர்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அண்ட் ஏதாவது புண்ணெல்லாம் ஆச்சுன்னா அந்த இடத்துல நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் they act as the sentinels agents. இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் respond rapidly to the pathogens whomever is trying to enter into our body. Yes. ஸோ ஓவர் RBCs வந்து எப்படி இருப்பாங்க? நல்லாவே ப்ராப்பர் கலர்லாம் எடுத்துட்டு பைகான்கேவ்லேயே தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் தான் உங்களால் கரெக்டாக சொல்ல முடியாது பிரணேஷ். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பிக்சர் தாண்டி இங்கே பார்த்துருக்கோம். ஓகே, எஸ். ஸோ ரவுண்டாக தான் இருக்காங்க. பட் அவங்களோட நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட நியூக்ளியஸ் வேரி ஆகுது. இங்கே பார்த்தீங்களா ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி இருக்கு, இதோடது வேறு மாதிரி இருக்கு, அதோடது பார்த்தீங்களா பைலோப்டு 2 லோப் இருக்க மாதிரியான ஸ்ட்ரக்சரு. இந்த மாதிரி நியூக்ளியோஸோட ஷேப் வந்து மாறும். WBCயோட இதெல்லாம் பார்த்துட்டீங்களா? ஷேப் பார்த்துட்டீங்களாப்பா? இர்ரெகுலர் ஷேப் தான். If they do have nucleus, they have irregular shape. Whereas RBCs, they don't have nucleus, they have a proper shape, that is biconcave shape. And coming to the next one, 2 main categories என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையா பிரிச்சிருக்காங்க நம்மளோட WBC cells. Based on the cell is having the granules or the cell is lagging the granules அப்படிங்கிறத வச்சு 2 வகையா பிரிச்சிருக்காங்க. The first one is about the granulocytes. அதாவது செல்லுக்குள்ள ஃபுல்லா துகள்கள் இருக்கா, குட்டி குட்டியா துகள்களா இருந்துச்சுன்னா கிரானியூலோசைட்ஸ்னு சொல்லுவாங்க. நியூட்ரோஃபில்ஸ், ஈசனோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ். ஓகே, எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்? NEB, நெப் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகே, NEP.
Okay, yes, NEB, neb ஞாபகத்துல வச்சுக்கோங்க. Okay, neutrophils, eosinophils and basophils are the ones who have the granules and lymphocytes and monocytes are the ones இவங்க நல்லா பெருசா இருக்காங்க. monocyte is the largest WBC cells. அவ்வளோ பெருசா இருந்தாலும் அவங்க கிட்ட என்ன இல்லையாமா granules கிடையாது அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. Okay, yes. ஸோ என்னாச்சுப்பா ஷேப் புரியலையா? irregular ஷேப் நியூக்ளியஸை பொறுத்து அவங்களோட சைஸ் நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அதை வச்சு தான் வித்தியாசமான டைப்ஸ் சைஸும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். மோனோசைட்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசா இருப்பாங்க. புரிஞ்சுதா பிரணேஷ்? ஓகே, ஸோ நார்மலா இப்படி இருக்குது. இதுக்குள்ளார அவங்களோட நியூக்ளியஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்களேன். இதோட நியூக்ளியஸ் இப்படி இருக்கு. ஹெட்ஃபோன்ஸ் மாதிரியோ இல்ல ஸ்மைலி மாதிரியான நியூக்ளியோஸோட இருக்காங்க அவங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு செல்லோட நியூக்ளியோஸ் ஒவ்வொரு மாதிரி. WBCஸ்ல 5 வகையான செல்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ WBCல 5 வகையான WBCs இருக்காங்க. ஸோ மோனோசைட்ஸ், லிம்போசைட்ஸ் இவங்க 2 பேத்துக்கு வந்து கிரானியூல்ஸ் கிடையாது. கிரானியூல்ஸ்னா என்னது? லிம்போசைட்ஸ்க்குள்ள துகள்கள் கொடுத்திருக்காங்களா? கொடுக்கவே இல்ல. லிம்போசைட்குள்ளார துகள்கள் கொடுக்கவே இல்லை. எதுக்குள்ள துகள்கள் கொடுத்திருக்காங்க? Can you see this one? இதுக்குள்ள ஃபுல்லா துகள்கள் இருக்கா? So eosinophils, basophils and neutrophils இவங்க 3 பேர்த்துக்கும் என்ன இருக்குப்பா? granules இருக்கு. Okay, all of them have granules. உள்ள ஃபுல்லா துகள்கள் இருக்கு. இதே இவங்க 2 பேர்த்துக்கும் பாத்தீங்கன்னா துகள்கள் இல்ல. லிம்போசைட்ஸ்ல 2 வகையான லிம்போசைட்ஸ். B lymphocytes and T lymphocytes. புரிஞ்சுதா பிரணேஷ்? இப்ப புரிஞ்சுதா? ஸோ நியூக்ளியஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு அவங்களோட ஷேப் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். புரிஞ்சுதா? புரியலன்னா மறுபடியும் கேளுங்க பார்க்கலாம். ஆல் ரைட் மை டியர். Can I get some confirmation? Those are listening. புரிஞ்சிருச்சுனா? ஸோ கிரானியூல்ஸ்னா என்னது? இதுதான் ஒரு RBCன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட நியூக்ளியஸ் வந்து இப்படி இருக்கு. இதுதான் நியூக்ளியஸ். அவங்களோட நியூக்ளியஸ் இப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ ஒருவேளை இந்த மாதிரி நிறைய துகள்கள் இருக்கு உள்ளார அப்படின்னா அவங்களுக்கு பேர் கிரானியூலோசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் கிரானியூல்ஸ் இருக்காமா? நெப், NEB, நியூட்ரோஃபில்ஸ், ஈசனோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ் 3 பேர்த்துக்குமே வந்து கிரானியூல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கிரானியூல்ஸ்னா என்னது? இந்த மாதிரி உள்ளார துகள்கள் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி துகள்கள் நிறைய இருந்துச்சுன்னா those are called as granulocytes. ஓகே, ஸோ எந்தெந்த WBC செல்ஸ்க்கெல்லாம் கிரானியூல்ஸ் இருக்கோ அவங்களெல்லாம் என்ன சொல்றாங்கப்பா? கிரானியூலோசைட்ஸ். am I like fine with you all now? ஸோ இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? புரியலையா மறுபடியும்? ஸோ பிரணேஷ், are you listening my dear? Can I get some confirmation? ஸோ யாருக்கெல்லாம் கிரானியூல்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிம்போசைட்ஸ்க்கும் மோனோசைட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா 5 வகையான WBCs இருக்காங்களே டோட்டலா நம்ம இங்க பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இவங்க 3 பேத்துக்கும் கிரானியூல்ஸ் இருக்கு. ஸோ I've already told that they all have granules. ஓகே, இவங்க 3 பேத்துக்கும் கிரானியூல்ஸ் இருக்கு. இதே இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா எங்கேயுமே அந்த துகள்கள் மாதிரி எங்கேயுமே கிடையாது. Can you see this monocyte and the other two ones? லிம்போசைட்ஸோட ஸ்ட்ரக்சரும் பாத்தீங்களா? எங்கேயாச்சும் கிரானியூல்ஸ் தெரியுதாப்பா? கிரானியூல்ஸே எங்கேயுமே இல்ல. இப்போ புரிஞ்சுதா பிரணேஷ்க்கு? புரிஞ்சுதுன்னா ஒரு மெசேஜ் கொடுங்க பார்க்கலாம் பிரணேஷ். இவங்களோட கவுண்ட்டுமே என்டையரா WBC கவுண்ட், RBC கவுண்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணா யாரோட கவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா RBCயோட கவுண்ட் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, எஸ். ஸோ ஹோம்ஸ் லாவா என்னப்பா அது? நான் பயாலஜி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆல் ரைட். ஓகே, agranulocytesனா யாரு? The ones which lack the granules are called as agranulocytes. So lymphocytes and monocytes are the one who lack the granules. And then coming to the next one. So count is also very, very important. So நம்மளோட bloodல WBC யோட கவுண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6000 to 8000 per cubic millimeter. Okay, what is the count? Per cubic millimeter. பர்டிகுலர் ஏரியால இவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா பிளட்லனா அந்த பர்டிகுலர் cubic millimeterல எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற கவுண்ட் தான் சொல்லியிருக்காங்க. per cubic millimeterலயே 6000 to 8000 ஆமா. அப்படின்னா எவ்வளோ கவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. கரெக்டா? ஓகே, let's go for that next one. So who all have the granules in the WBCs? It is NEB, neb. Right? Neutrophils, eosinophils and basophils are the ones who have the granules. Who doesn't have? Monocytes and lymphocytes doesn't have. புரிஞ்சுதாப்பா? And coming to the
types of WBCs. Yes, யார் எவ்வளோ இருக்காங்க, எந்த WBC ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னேன். என் படிக்கும்போதே வந்து நியூமரஸ் நியூட்ரோஃபில்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நியூட்ரோஃபில்ஸோட கவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நியூமரஸ் நியூட்ரோஃபில்ஸ். எஸ். ஸோ இப்போ புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? தோஸ் ஆர் லிசனிங், கேன் ஐ கெட் சம் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எவ்ரிஒன்? Can I get some confirmation? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க பார்க்கலாம். Coming to the numerous neutrophils பத்தி பார்க்கலாம். என்டையர் WBC கவுண்ட்ல 65% வரைக்கும் யார் இருக்காங்க? நியூட்ரோஃபில்ஸ் தான். அதனால தான் abundantன்னு சொல்லிட்டேன். And strongly phagocytic. What is the meaning of phagocytic? Okay. Okay, so Raman Achan, yes, Raman is asking, ma'am, what is the mentality of a person who is making question in NEET exam னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஒருத்தங்க இல்லப்பா, நிறைய பேர் மேக் பண்ணுவாங்க. ஒரு கமிட்டியே இருக்காங்க, ஒரு 10-15 பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவாலஜிக்கு அப்படின்னாலே ஜுவாலஜிக்கு 6-7 பேர் இருப்பாங்க. அந்த 6-7 பேரும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணி தான் கொஸ்டின் பேப்பரே எடுப்பாங்க. Got it? It is not one person. It is a combination of like 6 to 7% per subject. அப்படிங்கிறப்போ ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க. அப்படின்னா பாரு, இவங்களோட தாட் படி ஒரு கொஸ்டின், அவங்க தாட் படி ஒரு கொஸ்டின், அது மாதிரி எல்லா ஆங்கிள் இருந்தும் தாக்குவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க, ஒரு பிளானிங் இருக்கும். இந்த மாதிரி இந்த வருஷத்துல லான்ச் பண்ணலாம், இந்த மாதிரி கூட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா திங்க் பண்ணி உங்களோட கான்செப்ஷுவல் நாலேஜ் எப்படி இருக்குதுங்கிற டெஸ்ட் பண்ற வகையிலலாம் கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். ஆல்ரைட், எஸ். ஓகே, ஒவ்வொரு என்னென்ன மென்டாலிட்டின்னு யாராலும் கெஸ் பண்ண முடியாது. கொஸ்டின் பேப்பர் வந்தாலுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு செட்ல ஒவ்வொரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். அண்ட் கமிங் டு தி வேர்ட் phagocytic, இந்த வேர்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஸ்ட்ராங்லி phagocytic அப்படின்னு? என்னது? ஸ்ட்ராங்கா சண்டை போடக்கூடிய எபிலிட்டி இருக்கிறவங்க phagocytic. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுதான் ஒரு பேத்தோஜன், வெளியிருந்து வந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ இந்த WBC செல் என்ன பண்ணுவாங்க? ஸோ இவங்க யாரு? நியூட்ரோஃபில். இப்போ நம்ம நியூட்ரோஃபிலை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நியூட்ரோஃபில் போய் என்ன பண்ணுமாமா? இந்த பேத்தோஜனை அப்படியே கடிச்சு முழுங்கி டைஜஸ்ட் பண்ணிடும். அதுக்கு பேர் தான் phagocytic in action. All right, and they will thereby destroying the young ones or pathogens whichever is coming into our body. And then coming to the eosinophils, இவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கம்மி பேசோஃபில்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. பேசிக்கா இருக்கிறவங்க பேசோஃபில்ஸ், பேசிக்கா 1-2 அந்த மாதிரி பேசிக்கா இருக்கக்கூடியவங்க பேசோஃபில்ஸ். Coming to the eosinophils, they are combat parasites, anapodic parasites, and participate in the allergic reactions. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அலர்ஜி, இப்போ கண்ணு செவக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரிகரிங் ரியாக்ஷன்ஸ்னால தான் அது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. And coming to the basophils are the one who will release the histamine, heparin, and serotonin and mediate the inflammation and hypersensitivity reactions. எல்லாத்தையுமே இவங்க தான் ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மோனோசைட்ஸ் பெருசா இருக்காங்க. பெருசா இருந்த என்ன பிரயோஜனம்? அவங்களும் இவங்கள மாதிரியே தான் phagocytic வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பெருசா இருக்கங்காட்டி ஈஸியா முழுங்கிடுவாங்க அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். ஸோ தட் தே வில் கிளீன் அப் த டெப்ரீஸ் அண்ட் பேத்தோஜன்ஸ். பெருசா இருக்கங்காட்டி எல்லாத்தையும் முழுங்கி phagocytic ஆக்ஷன் பண்ணி எல்லாத்தையும் கிளீனா வச்சுக்குவாங்க. அண்ட் கமிங் டு தி லிம்போசைட்ஸ். ஓகே, லிம்போசைட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆக போகுது. ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல லிம்போசைட் பத்தி நீங்க பார்க்க போறீங்க. ஆல்ரைட், நம்மளோட ஹெல்த் அண்ட் டிசீஸ் அப்படிங்கிற சாப்டர்ல லிம்போசைட்ஸ் பத்தின விஷயங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். when it comes to the word lymphocytes, we should know that they are என்னது சைட்ஸ்ங்கிற வேர்டு வந்தாலே என்னதுப்பா? இங்க WBC செல்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 20 to 25% வந்து லிம்போசைட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுல 2 வகையான லிம்போசைட்ஸ் இருக்காங்க, B and T lymphocytes. What are the 2 types of lymphocytes, my dears? B lymphocyte and T lymphocytes are the 2 types of lymphocytes. Okay, yes. So lymphocytes ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, B lymphocytes are the one who is producing the antibodies. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் தான் வெளியிருந்து யார் வந்தாலும் போய் அவங்க கூட சண்டை போடுவாங்க. வெளியிருந்து வர்றவங்களுக்கு பேர் ஆன்டிஜென். நம்ம பாடியிலே ப்ரொடியூஸ் ஆகி நம்மளை ப்ரொடெக்ட் பண்றவங்களுக்கு பேர் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவாங்க. காட் இட் பசங்களா? ஸோ B lymphocytes, B for body, antibody produce பண்றாங்க. And coming to the next one, T lymphocytes are the one who will mediate the cell mediated immunity. நம்ம செல்லால ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இம்யூனிட்டி அவங்க செல்ஸா இருந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தான் இந்த T lymphocytes ப்ரொடியூஸ் பண்ணவங்க. WBCs forms the
robust and the adaptive defense system in our body. Of course, that is the reason we are able to survive against any of the hardships that is coming into our body. ரைட்? வெளியிருந்து எந்த ஆபத்து நமக்குள்ள வந்தாலும் நம்மளால இருந்து அதுல ஜெயிக்க முடியுது, அதிலிருந்து விடுபட்டு வாழ முடியுதுன்னா, அதுக்கு எல்லா ரீசனும் என்னதுப்பா? நம்ம கிட்ட நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய WBCs தான் காரணமா இருக்காங்க. Their role is to protect our body. Okay, let us go for the next one. And about the platelets. So platelets ஓட இன்னொரு பேர் தான் thrombocytes. அவங்களும் one of the cells மாதிரி தாங்க. எவ்வளோ கவுண்ட்? நல்லாவே அதிகம் தான். Right? 1,50,000 per cubic millimeter. When compared to the RBC, WBC and platelets பாருங்களேன். ஸோ RBC ஒரு முக்கியமான ரோல். அதனால அவங்க நிறைய இருந்தே ஆகணும். இல்லைன்னா கை கால்லாம் மூவ் பண்ண முடியாம, ஆக்சிஜன் இல்லாம, எனர்ஜி இல்லாம ஸ்டக் ஆகி நின்று போயிடும். ரைட்டா? ஸோ இவங்களும் முக்கியம் தான். இவங்களும் நிறையவே வேணும். இல்லைன்னா சின்ன ஆக்சிடென்ட் நடந்தா கூட பிளட் எல்லாம் லீக் ஆகி நம்ம நிலைமை கவலைக்கிடமாயி போயிடும். ரைட்? எஸ். ஸோ இவங்களோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 1,50,000 per cubic millimeter. That is lower point of the normal platelet count. நமக்கு தெரியும். எஸ், lower limit of the normal platelet. இவ்வளோ மினிமம் இவ்வளோ இருக்கணும். அப்போதான் உங்களோட பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னா டாக்டர் வந்து உங்களோட பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. RBC இவ்வளோ இருக்கா, WBC இவ்வளோ இருக்கா, அதே மாதிரி பிளேட்லெட்ஸ் பர் கியூபிக் மில்லிமீட்டர்ல இவ்வளோ இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு எது கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. எது வந்து நார்மல் ரேஞ்சை விட கம்மியாக இருக்கோ அது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இல்லாதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு தான் நமக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுக்கப்படும். மேக்ஸிமம் கவுண்ட் பாருங்க 3,50,000 வரைக்கும் இருக்கும். ஸோ மினிமம் 1 lakh ஆச்சும் இருக்கணும். 1.5 lakhs அது இருந்தால் தான் நீ நார்மல்னு அர்த்தம். எவ்வளோ நாள் வாழ்வாங்க இந்த த்ரோம்போசைட்ஸ்? இவங்க ஒன்றும் அடிச்சுட்டு சாவறது இல்லை. அதனால இவங்களோட லைஃப் டைம் கொஞ்சம் அதிகம் தான், 120 days வரைக்கும். இதே WBCs தான் வாழ்க்கை ரொம்ப கம்மியாக வாழ்வாங்க. ஏன்னா அவங்க அடிச்சு செத்து போயிடுவாங்களாச்சு. அதனால தான். ஸோ பிளேட்லெட்ஸ் ஆர் செல் ஃப்ராக்மெண்ட்ஸ் derived from large above the bone marrow cells called as மெகாகாரியோசைட்ஸ்லேருந்து உருவானவங்களா இருப்பாங்க. They play a vital role in homeostasis by initiating the clot formation and contain substances that trigger the blood coagulation. Yes, so இந்த பிளேட்லெட்ஸ் கிட்ட தான் பிளட் கொயாகுலேஷனை இனிஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த பிளட் கொயாகுலேஷனை பற்றி நம்ம இனிமேல் படிக்க தான் போகிறோம். தட்ஸ் an important exam based question. As low platelet count indicates that excessive bleeding ஆயிரும். எப்போ ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா எக்ஸசிவ் ப்ளீடிங் நடந்து அவங்களுக்கு பிளட்டே இல்லாமல் போய் பயங்கரமாக மயங்கி விழுந்துருவாங்க. எஸ், நெக்ஸ்ட் போகலாமா? About the ABO blood grouping பற்றி பார்க்க போகிறோம். When it comes to the ABO blood grouping, ஹியூமன்ஸ்ல நிறைய பேர் AB இருப்பாங்க, AB இருப்பாங்க, O இருப்பாங்க, வெறும் A இருப்பாங்க, வெறும் A பாசிட்டிவ் நெகட்டிவ் அதெல்லாமே என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். எஸ். ஸோ ஹியூமன் பிளட் குரூப்பிங் வந்து ஜெனட்டிக்கலாக நடக்கிறதா இல்லை ரேண்டமாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஜெனட்டிக்கல். ஓகே, ஸோ எனக்கு என்ன பிளட் குரூப் இருக்குது அப்படிங்கிறதுக்கு என் அம்மாவோட பிளட் குரூப்பும் எங்கள் அப்பாவோட பிளட் குரூப்பும் தான் காரணம். அதே போல தான் இங்கே இருக்கிற எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்குமே வந்து பிளட் குரூப்பிங் இஸ் ஜெனட்டிக்கல். இட் கம்ஸ் ஃப்ரம் யோர் பேரண்ட்ஸ் ஒன்லி. Got it, my dears? Yes, so genetical. So based on the presence of the surface antigens and அவங்கள எங்க இருக்காங்க அப்படிங்கறத நினைச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது என்னது? ரெட் கலர்ல என்ன காமிச்சிருக்காங்க? ரெட் கலர்ல இங்கே காமிச்ச பிக்சர் நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டே இருந்த ஒரு விஷயம். இது வந்து இட்ஸ் an RBC, ரைட்? ஸோ இந்த RBC மேல இருக்கக்கூடிய ப்ளூ கலர்ல ஒன்று இருக்கு, வயலட் கலர்ல ஒன்று இருக்கு. வயலட் ப்ளூ, வயலட் ப்ளூ, வயலட் ப்ளூ, வயலட் ப்ளூ, அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ஷேப்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து இந்த RBC மேல இருக்காங்க. Who are those அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேஸ்ட் ஆன் த பிரசன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸ் A and B on the RBCs என்னது நமக்கு என்ன ஆகுது? பிளட் கவுண்ட், பிளட்டோட குரூப் வந்து மாறுபடும். ஸோ they will be the one who determines the compatibility of blood transfusions and everything. நம்ம பிளட்டோட RBCsல இருக்கக்கூடிய இந்த ஆன்டிஜென், சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸ் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட பிளட் குரூப்பா இருக்கும். கமிங் டு தி RH குரூப்பிங். RH குரூப்பிங் என்னது அப்படின்னா மேம் ஏயா பியா அது கூட ஓகே மேம், அது எதுக்கு RH? பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் ஃபார் எக்ஸாம்பிள் RH நெகட்டிவ் அப்படின்னா என்கிட்ட RH ஃபேக்டர் என் பிளட்ல இல்லை அப்படிங்கிறதா அர்த்தம். இதே நான் RH பாசிட்டிவா இருந்ததுன்னா என் பிளட்ல RH ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கிறதா அர்த்தம். அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் த பிரசன்ஸ் ஆஃப் RH ஆன்டிஜன் ஆன் தி RBCs, okay, the important for preventing the complications during the pregnancy. அது என்ன மேம் பிரெக்னன்சி டைம்ல என்ன காம்ப்ளிகேஷன் வரும்? RH ஃபேக்டர்னா என்னது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இனிமேல் டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க யாரெல்லாம் வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த RH ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு விஷயமும் இருக்கும் அப்படிங்கிறத அர்த்தம். Let us learn about all these in detail. Okay, human blood can
be classified using two widely accepted systems. Yes, so proper grouping is essential before the transfusion to prevent the serious immune reactions. So நம்மளோட blood group என்னவோ அந்த blood group கிட்ட இருந்து மட்டும்தான் நம்மளால blood வாங்க முடியும். Right? It is totally based on which antigen is present on your RBCs. உன் bloodல இருக்கக்கூடிய RBCsல எந்த வகையான ஆன்டிஜன் இருக்கு? A இருக்கா இல்ல B இருக்கா இல்ல ரெண்டுமே இருக்கா அப்படிங்கறத வச்சு தான் டிஃபர் ஆகும். 1 to 1 அப்படி வச்சு தான் டிஃபர் ஆகும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. Coming to this possibility tabular column பாருங்க. ஓகே, ஸோ நான் வந்து B blood group, ஓகேவா? நான் B நெகட்டிவ், ஓகே. அப்படின்னா என்னோட RBCs மேல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா B antigen இருக்கும். Okay, what will be there? B antigen will be there. Okay, this is a B antigen. என்னோட RBC மேல B antigen இருக்கும். Coming to the next one. இதே நம்ம A blood group இருக்கிறவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட RBCக்கு மேல A antigen இருக்கும். Okay, this is a A antigen. Yellow colorல இருக்கிறது A antigen. RBC மேல இருக்கக்கூடிய antigens. They are talking about the antigens present on the RBCs. They are not talking about the antigen whomever is coming from outside to our body. Okay, blood ஓட RBCs இருக்கக்கூடிய அந்த surfaceல இருக்கக்கூடிய antigens surface antigens னு சொல்லுவாங்க. Okay, so when it comes to the AB blood group, so யாராவது AB blood group இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்களோட RBC நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட என்ன இருக்குமாமா? ஏங்கிற ஆன்டிஜனும் இருக்கும், Bங்கிற ஆன்டிஜன். Bங்கிறதுக்கு என்ன போட்டிருக்கோம்? பிங்க் கலர் போட்டிருக்கோம். Okay, so they will have both A and B antigens on their surface of RBCs. And coming to the next one, so O blood group இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொட்டையா இருக்கும். எந்த ஒரு surface antigensமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில இருக்கும். And coming to the next one about the antibodies. So A blood groupல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆன்டிஜன் இருக்கும்? A ஆன்டிஜன் இருக்கும், B இருக்காது. ஸோ அப்படின்னா அவங்க A கிட்ட இருந்து மட்டும் தான் வாங்க முடியும். அவங்க Bக்கு எகெயின்ஸ்டா இருக்காங்க. They are against the B. அதான் anti B அப்படிங்கிறது அர்த்தம். என்னது? Antibodies are anti B. Antibodies are the one who is going to fight, right? So A blood group வச்சிருக்கிறவனோட பாடியில surface antigens will be of course A தான். ஸோ அவன் வந்து B கிட்ட இருந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்ட anti B antibodies will be present. Okay, what will be present, my dears? Anti B antibodies will be present. புரிஞ்சதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? What will be present? Anti B antibodies. இதே வந்து B blood group ஆன என்னோட பாடியில பிளாஸ்மால என்ன ஆன்டிபாடிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி A இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்டிஜன் ஆர் பிரசன்ட் on the surface of RBCs and antibodies are present in the plasma. It's a very very important question. நிறைய டைம் ஸ்டேட்மெண்ட் டைப்ல இது கேட்டிருக்காங்க. Antibodies will be floating in the plasma only. Okay, hi white coat, welcome my dear. Okay, புரிஞ்சுதா? So antibodies will be floating in the plasma whereas antigen, surface antigens will be on the RBCs அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கணும். And coming to the next one about the donation, to whom they can donate அப்படின்னு பார்த்தீங்கன்னா A blood group வச்சிருக்கிறவங்க Aக்கும் பண்ணலாம் or ABக்கு பண்ணலாம். B வச்சிருக்கிறவங்க Bக்கு or ABக்கு, AB வச்சிருக்கவங்க ABக்கு மட்டும்தான் பண்ண முடியும். And coming to the receiving, so A blood group வச்சிருக்கவங்க யார்கிட்ட இருந்தாலும் blood வாங்கிக்கலாமாமா? A கிட்ட இருந்தோ இல்ல O கிட்ட இருந்தோ வாங்கிக்கலாம். O வந்து யுனிவர்சல் டோனர் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். O is called as universal donor. ஓகே, எஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆன்டிஜென் சர்ஃபேஸ் ஆன்டிஜெனும் ஒன்றுமே இருக்காது. ஓகே, அவங்களோட ஷேப் எப்படி இருக்குது? சும்மா இப்படி தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்போ அவங்க ஒரு யூனிவர்சல் டோனராக ஆக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் ஹூ இஸ் த யூனிவர்சல் ரெசிபியன்ட், மை டியர்ஸ்? Who is the universal recipient? It is AB, which is otherwise called as universal recipient. அப்படின்னா என்னது? யார்கிட்ட இருந்து வேணாலும் பிளட் வாங்கிக்க முடியும். A கிட்ட இருந்து வாங்கலாம், O கிட்ட இருந்து வாங்கலாம், B கிட்ட இருந்து வாங்கலாம், AB கிட்ட இருந்து வாங்கலாம். யார்கிட்ட இருந்து வேணாலும் AB blood group இருக்கிறவங்கனால வாங்கிக்க முடியும். So they can receive from all the blood groups அப்படிங்கிறதுனால they are the universal recipient. இதே O பாருங்க, O வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாலும் எல்லாத்துக்கிட்ட இருந்து வாங்க முடியாது. O கிட்ட இருந்து மட்டும் தான் வாங்க முடியும். They can get it from only O blood group இருக்கிறவங்க கிட்ட இருந்து மட்டும் தான் வாங்க முடியும். Next about the RH grouping and Erythroblastosis Fetalis அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ
ஏ பாசிட்டிவா, பி பாசிட்டிவா, ஓ பாசிட்டிவா, ஓ நெகட்டிவா அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயமே எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவான ஒரு விஷயம். ஓகே. RH பாடிஸ் அப்படிங்கிறது இருக்குதா இல்லையா? RH ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்குதா இல்லையா? அப்படிங்கிறத வச்சு இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், இல்லைன்னா நெகட்டிவ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே. எஸ். So it is based on the RH factor. Okay. Positive or negative blood grouping is based on RH factor. Okay. RH antigen இருந்துச்சுன்னா they are called as positive blood groups. And யாருக்கெல்லாம் RH factor இல்லையோ RH antigen இது தனியான ஆன்டிஜன். ஏபி ஆன்டிஜன், சர்ஃபேஸ் ஆன்டிஜன்ஸ் மாதிரி இல்ல. இவங்க வேற ஒரு ஆன்டிஜன். ஹாய் வைஷ்ணவி, வெல்கம் பேக் மை டியர். ஓகே. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆர்ஹெச்ங்கிறது எக்ஸ்ட்ராவா. ஏபி, ஓ அதெல்லாம் தாண்டி இவங்க எக்ஸ்ட்ராவா இன்னொரு பார்ட். புரிஞ்சுதா? ஸோ யாருக்கெல்லாம் வந்து RH ஆன்டிஜன் இருக்குதோ அவங்கலாம் பாசிட்டிவ் பிளட் குரூப் வச்சிருக்கிறவங்கன்னு அர்த்தம். இதே என்னோட பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா, ஐ எம் பி நெகட்டிவ் விச் மீன்ஸ் தட் என்னோட பிளட்ல இந்த RH அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் இல்ல அப்படிங்கிறது அர்த்தம். RH ஆன்டிஜனோட பிளட்ல இல்லாததுனால தான் ஐ எம் நெகட்டிவ். பி நெகட்டிவ் பிளட் குரூப் எனக்கு இருக்கு. ஸோ இங்க யாரெல்லாம் வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கீங்க ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க பார்க்கலாம். ஐ எம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி இல்ல யாரெல்லாம் நெகட்டிவா இருக்கீங்களோ ஐ எம் நெகட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னு டைப் பண்ணி விடுங்க பார்க்கலாம். லெட் மீ நோ. யார் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி பாசிட்டிவ் தான் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா 80% வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பிளட் குரூப் தான் இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பத்தி எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். எரித்ரோ அப்படின்னாலே என்னது? RBC. பிளாஸ்டோன் என்னது? they are talking about the womb குள்ள இருக்க குழந்தை. ஃபீட்டாலிஸ். ஃபீட்டாலிஸ்னா என்னது? dying of that baby. dying of the death of that fetus is what we call it as fetalis. Fetalis-னு lies அப்படிங்கிறத முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி. Okay, what is that condition அப்படிங்கிறத பார்க்கலாம். It occurs when the RH negative mother develops antibodies against the RH positive fetal blood during the pregnancy. So இங்க என்ன ஆகுதாமா? அம்மா வந்து RH நெகட்டிவா இருக்காங்க. இப்போ அம்மாவோட பாடியில என்ன ஆகுதாமா? It is getting exposed to RH positive. So இங்க பார்க்கலாமா? So this is the RH positive father and RH negative mother. இவங்க 2 பேரும் தான் வந்து என்ன குழந்தை பெத்துக்க போறாங்க. இவங்களோட பாடியில RH ஃபேக்டரே கிடையாது. So she is negative, RH negative. Okay. So you can see that she is negative. இங்க போட்டிருக்கிறதெல்லாம் என்னதுப்பா? They are telling that she is negative. But because her husband is the RH positive person, அந்த குழந்தைக்கு RH positive தான் வருது. Got it my dears? Okay, ஓ பாசிட்டிவா சூப்பர்ப்பா. இங்க குழந்தைக்கு அப்பா மாதிரி என்ன ஆகுதம்மா? பாசிட்டிவ் தான் வந்திருக்குது. RH negative mother with the RH positive baby over here. So RH positive baby blood cells enter the mother's bloodstream. எப்போ டெலிவரி அப்போ சம்டைம்ஸ் பிளட் வந்து என்ன பேபி கிட்ட இருக்கக்கூடிய பிளட் சிலது வந்து அம்மாவோட பாடியில எக்ஸ்போஸ் ஆகும். மதர்ஸ் பாடி, திஸ் இஸ் த மதர்ஸ் பாடி, ஷி இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் வித் தட் RH பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ். ரைட்டா? எஸ். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா இவங்க ஆல்ரெடி நெகட்டிவா இருக்காங்க. இவங்களோட பிளட் இந்த பாசிட்டிவ் ஃபேக்டர் பார்த்ததே கிடையாது. இந்த RH ஃபேக்டரை இந்த அம்மாவோட பிளட் பார்த்ததே இல்லை, பிளட்டுக்குள்ள பார்த்ததே இல்லை. ஸோ இந்த RH ஃபேக்டர் வந்திருக்காங்க இல்லையா, இந்த பிளஸ் வந்திருக்கு இல்லையா, அந்த பிளஸ்ஸை வந்து யாரோ வெளியிருந்து வந்திருக்காங்க நம்மளை தாக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்களோட பாடி என்ன பண்ணுமாமா? ஆக்ஷன் பண்ணிடும், ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இன்வேடிங் RH நெகட்டிவ் பாசிட்டிவ் பிளட் செல்ஸ் காஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் RH ஆன்டிபாடிஸ். ஸோ உள்ள என்ன ஆகுமாமா? இந்த மாதிரி நடக்கும்போது RH ஆன்டிபாடிஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆவாங்க. Okay, so RH antibodies will remain in the mother's bloodstream only, and RH antibodies lack the positive charge. Yes, so RH positive baby's blood cells causing the RH disease. Yes, இங்க என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேபி வரும்போது அங்க ஒரு பிரச்சனை வரப்போகுது. ஸோ லேட்டர் வித் அதர் பிரெக்னன்சிஸ் ஒருவேளை குழந்தை பாசிட்டிவா வருது அப்படிங்கிறப்போ வந்து அம்மாவோட பாடியில ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி அப்பவே திஸ் இஸ் டியூரிங் த ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி. ஓகே, அப்பவே என்ன ஆயிடுச்சு? அம்மாவோட பாடியில பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் உள்ள வந்ததுனால அம்மாவோட பாடி என்ன பண்ணிடுச்சு? ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய பேருக்கு இதுல டவுட் இருக்கும். எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க நடக்கும்? மேம் RH ஃபேக்டர் பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. ஸோ எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் இஸ் அ கண்டிஷன் வேர் அம்மா இஸ் RH நெகட்டிவ், whereas the பூமில் இருக்கக்கூடிய சைல்டு பார்த்தீங்கன்னா ஃபீட்டஸ் பார்த்தீங்கன்னா RH பாசிட்டிவா இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த பாசிட்டிவ் குழந்தை பிறக்கும்போது வெளியே போகிறப்போ கொஞ்சோண்டு 2-3 ட்ராப் வந்து அம்மாவோட பிளட் கூட எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அம்மாவோட பிளட்ல என்ன ஆகும்? ஆல்ரெடி எதுவுமே இல்லை, RH ஃபேக்டரே இல்லை. ஸோ புதுசாக RH ஃபேக்டர் எக்ஸ்போஸ் ஆகும்போது அம்மாவோட பாடி என்ன பண்ணிடுமா? அந்த RH ஃபேக்டருக்கு எகெயின்ஸ்டா இம்யூன் செல்ஸை தயார்படுத்திக்கும்.
ஸோ தயார்படுத்திட்டு வாருக்கு போற மாதிரி ஒரு கண்டிஷனும் உருவாக்கப்படும். புரிஞ்சுதா? ஸோ அப்பதான் there is a chance of death. Got it, my dears? எந்த கண்டிஷன்ல erythroblastosis fetalis வரும்? So mum being negative, okay, mum being negative and the fetus being positive அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல தான் இது மாதிரி நடக்கும். புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க பார்க்கலாம். If you got any doubts, let me clarify. Yes. So அம்மாக்கு ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில எதுவும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? இதே மதர் months later என்ன ஆகுதம்மா? RH antibodies will remain in mother's blood only. Later with the next consequent pregnancies, அடுத்தடுத்ததா pregnancy அப்போ என்ன ஆகுமாமா? அம்மா நெகட்டிவாவே தான் இருக்காங்க. அம்மால எந்த நெகட்டிவ்ல எந்த சேஞ்சஸுமே இல்ல. ஸோ புதுசா உருவான குழந்தையோட பிளட் கூட போய் என்ன ஆயிடுச்சம்மா? இங்க ப்ரொடியூஸ் ஆகி வச்சிருக்கிறது இதுதான் என்னது? இந்த கிராஸ் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் தான் ஆன்டிபாடிஸ். ஓகே, அம்மாவோட பாடியில RH ஃபேக்டருக்கு எகெயின்ஸ்டா ப்ரொடியூஸ் ஆன ஆன்டிபாடிஸ். அந்த ஆன்டிபாடிஸ் அடுத்த குழந்தை, இது வந்து செகண்ட் பேபி. வாட் இஸ் ஹியர் இஸ் செகண்ட் பேபி. ஓகே, செகண்ட் டைம் கன்சீவா இருக்கிறப்போ அந்த குழந்தை வந்து பாசிட்டிவா இருக்கு, அம்மா கிட்ட வந்து பாசிட்டிவ்க்கு எகெயின்ஸ்டான ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ அவங்க வந்து தாக்கிடும். ஸோ தேர் ஆஸ் அ சான்ஸ் ஃபார் திஸ் பேபி டு பி கில்ட். புரிஞ்சுதா? those are watching, can I get some confirmation? those are listening, come on my dears, ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுங்க பார்க்கலாம். Can I get some confirmation? Yes. So எந்த கண்டிஷன்ல erythroblastosis fetalis வரும்? அம்மா நெகட்டிவும் பேபி பாசிட்டிவா இருந்தாதான் erythroblastosis fetalis. புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? those are listening, can I get some confirmation? வைஷ்ணவி எல்லாம் காணுமே. Yes, understood my dear. So எந்த கண்டிஷன்ல erythroblastosis fetalis வரும்? அம்மா நெகட்டிவ், குழந்தை பாசிட்டிவா இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில குழந்தை டெலிவர் ஆகி வெளியே போறப்போ அம்மாக்கு என்னது? அம்மாவோட பிளட்டும் குழந்தையோட பிளட்டும் எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் என்ன ஆகுதாமா? RH antibodies will be produced in அம்மாஸ் blood. ஸோ அது அப்படியே இருந்துட்டு போயிடலாம். ஆனா அம்மா செகண்ட் டைம் கன்சீவ் ஆனாங்கன்னா தான் என்ன ஆகுது? பிரச்சனையே வருது. Got it? ஓகே. ஸோ அப்பா பாசிட்டிவா இருந்தா அம்மா நெகட்டிவா இருந்தாங்கன்னா குழந்தை எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பிளஸ் இருந்தாலே அது பிளஸ் தானே. அதே போலதான் எப்பவுமே நடக்கும். ஆனா எனக்கு தெரியல, ஏன்னா நான் எப்படி நெகட்டிவா இருக்கேன். எங்க வீட்ல யாரை கேட்டாலும் பாசிட்டிவ்ங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், coagulation of blood. So blood coagulation is an important topic. இம்பார்ட்டன்டான டாபிக் இந்த லெசன்லயே வச்சு என்னதுன்னு கேட்டா நான் blood coagulation சொல்லுவேன். ஏன்னா நிறைய டைம் எக்ஸாம்ல அதை பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன், உங்களுக்கு ஏதாவது சின்ன ஆக்சிடென்ட் நடக்குன்னா கூட உங்களுக்கு blood coagulation பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்களால வந்து உங்களால ஈஸியா ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும், நல்லா பார்த்துக்கவும் முடியும். கரெக்டா? எஸ். So let us see about the clotting factors. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். fibrinogen which is present in the plasma is involved in clotting அப்படின்னு படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? எஸ். do you all agree with me? எஸ். அதே போல இங்க யாரெல்லாம் அந்த வேலையில இன்வால்வ் ஆகி கிளாட் பண்ணி ரத்தம் லீக் ஆகி தொலைஞ்சு போறதை யாரெல்லாம் தடுக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ எங்கெல்லாம் இன்ஜுரி இருக்கும், பிளட் வெசல்ல இன்ஜுரி ஆச்சுனாலோ, இப்போ கீழே இருந்து இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபுல்லாக இன்ஜுரி ஆயிடுச்சுனாலோ, எந்த மாதிரி இன்ஜுரி ஆச்சுனாலோ என்னது? பிளேட்லெட்ஸ் வில் ரிலீஸ் த ஃபேக்டர்ஸ் இனிஷியேட்டிங் த கிளாட்டிங் கேஸ்கேட். ஓகே, பிளேட்லெட்ஸ் என்ன பண்ணுவாங்களாமா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ்ல கடைசியா வரவங்க யாரு? த்ரோம்போசைட்ஸ் which is otherwise called as platelets. ஸோ பிளேட்லெட்ஸ் தான் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை ரிலீஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ். ஸோ பிளேட்லெட் will release the factors that will initiate the clotting cascade. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த clotting cascadeலாம் வந்ததுக்கு அப்புறமா அதில் என்ன இருக்கும்? prothrombin will be there. prothrombin will get converted into thrombin with the calcium ions. Very very important. Okay, so அப்போ என்ன ஆகும்? thrombokinase வந்து அந்த ரோல் ப்ளே பண்ணும். Okay, prothrombin will get converted into thrombin with the help of an enzyme called as thrombokinase. Okay, thrombokinase வந்து ப்ரோத்ரோம்பினை த்ரோம்பினா மாத்திட்டாங்க. ப்ரோத்ரோம்பின்னா என்ன அர்த்தம்? இன்ஆக்டிவா இருந்த த்ரோம்பின் இப்போ என்ன ஆயிடுச்சு? த்ரோம்பின் ஆயிடுச்சு. ஸோ த்ரோம்பின் இஸ் ஆக்டிவ். Got it? Yes. Coming to the next one. So thrombin formation பத்தி பார்க்கலாமா? Yes. So they will catalyze the conversion of fibrinogen to fibrin. நம்மளோட பிளட்டோட பிளாஸ்மால ஆல்ரெடி fibrinogen இருக்கு.
அந்த ஃபிப்ரினோஜன் ஃபிப்ரினா மாறணும்னா அதுக்கு யார் வேணும்? இந்த த்ரோம்பின் வேணும். ஓகே? எஸ். ஸோ ப்ளீஸ் மேக் எ நோட் ஆஃப் இட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? ஏதோ ஒரு இன்ஜுரி நடக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை. பிரச்சனை நடந்த இடத்துல என்ன பண்றாங்க? பிளேட்லெட்ஸ் வந்து கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அந்த இடத்துல டக்குன்னு ரிலீஸ் பண்ணிவிடுறாங்க. ஸோ உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ப்ரோத்ரோம்பின் வந்து த்ரோம்பினா மாறுறதுக்கு த்ரோம்போகைனேஸ் ஹெல்ப் பண்றாங்க. இப்ப அந்த த்ரோம்பின் வந்து ஃபிப்ரினோஜன ஃபிப்ரினா மாத்தி என்ன பண்றாங்க? கிளாட் ஃபார்மேஷன இனிஷியேட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய இந்த வலை மாதிரி பின்னின மாதிரி இருக்கு இல்லையா? வலை பின்னு மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் அந்த ஃபிப்ரினோட ஸ்ட்ரக்சர். ஓகே, வலை பின்னி வச்ச மாதிரி ஃபிப்ரின் மெஷ் ஃபார்மேஷன். ஸோ இட் வில் கிரியேட் a thread like mesh that will trap the blood cells. என்னது? அப்படியே வலை போட்டு மீன் எல்லாம் ட்ராப் பண்ற மாதிரி இங்க என்ன ஆயிடுமாமா? அப்படியே போய் இன்ஜுரி நடந்த இடத்துல இப்படி போட்டு தடுத்து நிறுத்திடுவாங்க. எதுவுமே வெளியே தொலைஞ்சு போகாத மாதிரி தடுத்து நிறுத்திடுவாங்க நம்மளோட பிளேட்லெட்ஸ் ரிலீஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே. அண்ட் தென் அந்த வலையில பிளட் செல்ஸ் இது எஸ்பெஷலி இந்த வலை வழியா WBC செல்ஸ் RBC செல்ஸ் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணா RBCனால எஸ்கேப் ஆக முடியாது, கொஞ்சம் பெருசா இருக்குங்காட்டி. ஸோ கிளாட் ஃபார்மேஷன் நடக்கும். தட் வில் சீல் தட் வலை மாதிரி இருக்கு இல்லையா? தட் வில் சீல் த wounds and allows the healing to begin. Yes, so blood coagulation is a complex life-saving process that prevents the excessive bleeding. Yes, we all know that நம்மளோட லைஃப் சேவிங் ஆன ஒரு விஷயம் தான். இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கிளாட்டிங் ஃபேக்டர் ரிலீஸ் ஆகி த்ரோம்போகைனேஸ்ங்கிற என்சைம் வந்து ப்ரோத்ரோம்பின் த்ரோம்பினா மாறி அந்த த்ரோம்பின் தான் ஃபிப்ரினோஜனை ஃபிப்ரினா மாத்தி அந்த ஃபிப்ரின் தான் என்ன பண்ணுது? கிளாட்டை ஃபார்ம் பண்ணுது. புரிஞ்சுதா? those are listening, can I get some confirmation? ஸோ கால்சியம் அயான்ஸ் இங்க ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிளாட்டிங்க்கு கால்சியம் அயான்ஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மஸ்குலர் மூவ்மெண்ட்ஸ்க்கும் கால்சியம் அயான்ஸ், கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் அப்பவும் கால்சியம் அயான் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். Got it, my dears? Those are listening. Can I get some confirmation? Please give me some confirmation. யாரெல்லாம் லிசன் பண்றீங்களோ ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தானே கொஞ்சம் யாரெல்லாம் கிளியரா லிசன் பண்றீங்களா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் கிளியரா தெரியும். Come on. Yes, so clotting of blood is very very important. Okay? Yes, so injury நடக்கிற இடத்துல என்ன ஆகும்? Platelets will release the clotting factors and thrombokinase will convert the prothrombin to thrombin. Thrombin will come and do that. Yes, so coming to this flow chart, listen over here, my dears. Yes, so prothrombin thrombina மாறும். So அதுக்கு யார் important? Thrombokinase. Yes, நம்ம இங்க பார்த்திருக்கோம் இல்லையா? Thrombokinase release. Okay, so thrombokinase is the enzyme which will convert the prothrombin to thrombin, and that thrombin will like initiate this like a conversion of fibrinogen to fibrin. Fibrin தான் என்னது? வலை மாதிரி நெட் மாதிரி இருக்கிறது ஃபிப்ரின் தான். ஸோ ஃபிப்ரின் மூலமா என்ன ஆகும்? அந்த நெட்டுக்குள்ளார பிளட் செல்ஸ் எல்லாம் பாஸ் ஆக முடியாம இங்க கோர்த்து போன மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் வந்து எல்லாமே அங்க கிளாட் ஆகி இதுக்கப்புறம் பிளட் இது தாண்டி அந்த பக்கம் லீக் ஆகாத மாதிரி ஆயிடும். அண்டர்ஸ்டுட் பசங்களா? எஸ், புரிஞ்சுதா? அந்த ஃப்ளோ சார்ட்டும் புரிஞ்சுதா? ஆல் ரைட், லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது நடக்கலன்னா என்ன ஆகும்? இந்த இன்ஜுரி நடந்த இடத்துல இருந்து என்ன ஆகுது? பிளட் இப்படியே வெளியே லூஸ் ஆகி போயிடும். அப்படியே வெளியே போய் எல்லா பிளட்டும் ரிலீஸ் ஆகி என்ன ஆயிடுது? செத்து போயிடணும். இந்த இடத்துல கிளாட் ஆகி இந்த மாதிரி நின்றுச்சு இல்லையா? நம்மளே கீழே விழுந்தா என்ன பண்ணுவோம்? பிளட் லாஸ் ஆகுது அப்படின்றப்ப நம்ம கையிலேயே ஏதாவது ஆயிட்டு இருக்குன்னா நம்ம சூப்பிட்டே இருப்போம். வெளியே போயிடக்கூடாது, தொலைஞ்சிடக்கூடாது, கஷ்டப்பட்டு சாப்பிட்டு உருவாக்கி வச்சிருக்கு இந்த பிளட்டு என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். கரெக்டா? Coming to the next one about the lymph or tissue fluid பத்தி பார்க்கலாம். பிளாஸ்மா லீக்கேஜ் அதெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. எஸ், ஸோ பிளாஸ்மால தான் நிறைய குட்டி குட்டியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு. இதே ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்களான RBC எல்லாம் பெரிய ஆளுகள், பெருசா இருப்பாங்க. பைகான்கேவ் ஷேப்ல பெருசா இருப்பாங்க. we can easily say that. ஸோ பிளாஸ்மா லீக்கிங் நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து இது ஆர்ட்ரிஸ். ஓகே, பெரிய பெரிய ஆர்ட்ரிஸ் பிளட்டை கொண்டு வருவாங்க. அந்த ஆர்ட்ரிஸ் எல்லாம் சப்டிவைட் ஆகி எல்லா பக்கம் போகிறப்போ வந்து அங்கே கேபிலரிஸ் மூலமா டிஃப்யூஷன் ஈஸியாக நடந்துட்டு இருக்கும். ஸோ நடக்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேஸ்ட் எல்லாமே இந்த பிளட் வெசல் வென்யூல்ஸ்குள்ள புந்து வெயின்ஸ் வழியா இட் வில் கம் அண்ட் ஜாயின் த வீன கவர்ஸ். ரைட்? ஸோ இந்த இடத்துல இருந்து இதுக்குள்ள சரியா இந்த எம்டி ஏரியாஸ்கெல்லாம் வந்து நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல நின்றுட்டாங்க. இதை வந்து இந்த செல் யூஸ் பண்ணாம அந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது. கேப்ஸ்ல எல்லாம் வந்து இந்த இடத்துல நிறைய நின்றுட்டு இருக்கு. இந்த மாதிரி கேப்ல எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிஷ்யூ ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அந்த கேப்ல எல்லாம் இருக்கிறதெல்லாம் என்ன ஆகுமாமா? இட் வில் அகெயின் கெட் ட்ரெயின்ட். ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தே வில் அகெயின் கெட் ட்ரெயின்ட்
ட்ரெயின் என்னது அப்படியே உறிஞ்சப்படும். ட்ரெயினிங்னா என்னது உறிஞ்சப்படும். ஸோ இந்த செல்லுக்கு ப்ரொவைட் பண்ண எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் லீக் ஆகி இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா நின்னுக்கிட்டு இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே இட் வில் கெட் ட்ரெயின்ட். அந்த லிக்விடுக்கு பேர் தான் டிஷ்யூ ஃப்ளூயிட் ஆர் லிம்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே எஸ் ஓகே கமிங் டு திஸ் ஒன். So tissue fluid formation, yes, large proteins, they lack large proteins and formed elements எல்லாம் இருக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபிப்ரினோஜன் அந்த மாதிரியான பெரிய புரோட்டீன்ஸும் அங்க இருக்காது. அதே போல ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஆர்பிசிஸ்லாம் அதுல வரவே முடியாது. ஏன்னா ஆர்பிசிஸ் வெறும் பிளட் வெசல்குள்ள மட்டும் தான் டிராவல் ஆவாங்க. ஆர்பிசிஸ் will not diffuse and go into the cells. Okay, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. RBCs will always stay in the blood only. They will not diffuse and get inside the cell and all. Tissues குள்ளலாம் போக மாட்டாங்க. அதனால டிஷ்யூ ஃப்ளூயிட்ல ஆர்பிசிஸ் எல்லாம் எதுவும் இருக்காது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே ஸோ கலெக்ஷன் இன்டு த லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் தனியாக என்ன ஆகும்? இங்கே எக்ஸ்ட்ராவாக இருந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் தனியாக கலெக்ட் ஆகி லிம்ஃபாட்டிக் கேபிலரி வழியாக கலெக்ட் ஆகி ஸோ த ஃப்ளூயிட் என்டர்ஸ் த லிம்ஃபாட்டிக் கேபிலரிஸ் அண்ட் பிகம்ஸ் அ lymph. Yes, so return to the blood circulation. Let us see about that one. So lymph eventually returns to the bloodstream. We all know that. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தானே. இங்க பாருங்க இந்த செல்லுக்கு வந்துச்சு. இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற விஷயங்கள் தான். ஓகே இந்த செல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் தான். இந்த எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் இங்கேயே இருந்துச்சுன்னா அந்த செல் தான் அழுகி போயிடும். ரைட்டா? ஸோ இட் ஹேஸ் டு பி ட்ரெயின்ட். இந்த பச்சை கலர் வெசல் தான் வந்து லிம்ஃபாட்டிக் வெசல். ஸோ இட் ஹேஸ் பி ட்ரெயின்ட் இன்டு த லிம்ஃபாட்டிக் வெசல் அண்ட் தென் இது மறுபடியும் எங்க போய் சேரப்போகுது? வெயின்ஸ் கூட சேர்ந்து மறுபடியும் ஹார்ட்டுக்கு போய் மறுபடியும் பிளட் சர்க்குலேஷன்லேயே தே வில் கோயிங் டு ரிமைன். பிகாஸ் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து என்ன இந்த டாட் மாதிரி போட்டுக்கிறதெல்லாம் நியூட்ரியன்ஸ் நம்மளோட பாடியில் பிளட்ல இருக்கக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் தான் இங்கே இருக்கு. ஓகே தே ஷுட் நாட் ஸ்டே ஓவர் தேர் ஒன்லி. ரைட் தே ஹேஸ் டு பி ரிட்டர்ன். தே ஹேஸ் டு பி ரிட்டர்ன் ஆர் எல்ஸ் இங்கே தங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லிம்ஃபாட்டிக் வெசல் இல்லை யாரும் எடுத்துட்டு போகல இங்கேயே தங்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருந்து அழுகி போயிடும். ஓகே அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும்? அழுகி போயிடும். அப்படிங்கிறதுனால தே வில் பி டேக்கன், தே வில் பி drained into the veins. Got it, my dears? Those who are listening, can I get some confirmation? So lymph is colorless. Any colorless? என்ன blood vessel மட்டும்தான் RBCs எல்லாம் இருப்பாங்க. bloodக்குள்ள blood vessel மட்டும்தான் RBCs இருப்பாங்க. இதே வந்து tissue fluidலலாம் RBCsனால diffuse ஆகி வெளியே போக முடியாது. அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா லாஜிக்கலான ஒரு விஷயம். Okay, yes, so returns the fluid to the blood circulation itself and that is the most important thing. And coming to the next one, so அவங்ககிட்ட lymphocytes இருக்கும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. they will mediate the immune response because கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கிற immune cells எல்லாம் அங்கே diffuse ஆயிருப்பாங்க. transports the fat from the intestine via lacteals மூலமா. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லிம்ஃபோட ரோல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ டிஷ்யூஸ் நிறைய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க தெரியும். ஸோ அவங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க மெட்டபாலிசம் பண்ணி அவங்க சர்வை பண்ணிட்டு இருக்கிற இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா வந்திருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? லிம்ஃப் அப்படின்னு சொல்றோம். அந்த ஏரியா 2 செல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்ல எல்லாம் எக்ஸ்ட்ராவா நியூட்ரியன்ஸ் இருக்கும் இல்லையா? அதான் டிஷ்யூ ஃப்ளூயிட்னு சொல்றோம். ஸோ லிசனிங் ஆர் யூ ஆல் காட் கிளியர்? எஸ். ஸோ 10 செல் இருக்கு. 10 செல்லுக்கு டிஃப்யூஷன் மூலமா பிளட் வெசல் வழியா வரும்போது ஆக்சிஜன் எல்லாம் உள்ள வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம என்ன ஆயிடுச்சு? சில எக்ஸ்ட்ராவான மெட்டீரியல்ஸும் அந்த இடத்துல வந்து அந்த டிஷ்யூ கிட்ட வந்து வெளியே நின்றுச்சு. அந்த இடத்துலயே நின்றுட்டு இருந்தா அந்த டிஷ்யூஸ் என்ன ஆயிடும்? அழுகி போயிடும். ஸோ those liquids has to be drained into the blood itself. Got it, my dears? Those are listening. Can I get some thumbs up? Can I get some confirmation? ஏதாவது டவுட் இருக்கா? Please let me know. Okay, நம்ம நெக்ஸ்ட் சர்க்குலேட்டரி பாத்வேஸ் பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு டிஷ்யூ ஃப்ளூயிட் தான் ரொம்ப டவுட்டா இருக்கும். ரைட்டா? கேட்டாலே பயந்துருவாங்க. மேம் என்ன மேம் டிஷ்யூ ஃப்ளூயிட்லேருந்து கொஸ்டினே வரக்கூடாது, எப்படி எழுதுனே தெரியல. இட் இஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். 2 செல்லுக்கு நடுவில் டிஃப்யூஷன் மூலமா சில சப்ஸ்டன்சஸ் எல்லாம் வந்திருக்கும். அது அந்த இடத்துலயே நின்றுட்டு இருக்கும். செல்ஸ் யூஸே பண்ணாம சும்மாவே நின்றுட்டு இருக்கும். செல்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து மிச்சமா நிறைய நின்றுட்டு இருக்கும். அதுதான் டிஷ்யூ ஃப்ளூயிட்னு சொல்றாங்க. அதோட பேர் தான் லிம்ஃப். அதுதான் என்ன ஆகுது? மறுபடியும் இட் இஸ் கெட்டிங் ட்ரெயின்ட் இன்டு த வெயின்ஸ் இட்செல்ஃப். ஓகே வைஷ்ணவி. எஸ் வைஷ்ணவி தான் எனக்கு எப்படியோ லிசன் பண்ணி எப்படியோ ஒரு பொண்ணு லிசன் பண்ணுறாங்க, பேசிட்டே லிசன் பண்ண கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனை கொண்டு வராங்க. கமிங் டு தி சர்க்குலேட்டரி பாத்வேஸ், நம்மளோட லிவிங் ஆர்கானிசம்ஸில் என்டையராகவே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டுன்னு பிரிச்சிருக்காங்க. இட் கம்ஸ் டு தி அனிமல்ஸ் ஓப்பன் சர்க்குலேஷன், க்ளோஸ் சர்க்குலேஷன் பிரிச்சிருக்காங்க. ஸோ ஓப்பன் என்னது? பிளட் டிரெக்ட்லி பாத்தஸ் த டிஷ்யூஸ். டிரெக்டாக பாத் ஆகும். வெசல்ஸ்னாலலாம் இல்லை, தண்ணியை திறந்து விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ பிளட் வெசல்ஸ் இருந்துச்சுன்னா க்ளோஸ்டா இருக்கும், அங்கங்க கனெக்டடா இருக்கும், எங்கேயுமே லீக் ஆகாது, அன்னெசரியா லீக் ஆகாது. எங்க? க்ளோஸ் சர்க்குலேஷன்ல எஃபிஷியன்டா நடக்கும்.
இதே ஓப்பன்ல என்ன ஆகும்? பிளட் வெசல்ஸே இருக்காது. ஓப்பன்னா என்னது அர்த்தம்ப்பா? நோ பிளட் வெசல்ஸ். Okay, no blood vessels. So blood directly baths the tissues in the open cavities. So cavities na நம்ம already படிச்சிருக்கிறோம். It is found in the arthropods and molluscans. So less efficient. ஏன் less efficient? எல்லா இடத்துக்கும் nutrients போய் சேர்ந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய question mark. Am I right or not? So blood vessels இல்ல. No blood vessels அப்படிங்கிறப்போ எல்லா இடத்துக்கும் ஈக்குவலா, ஃபார் எக்ஸாம்பிள் தலைக்கு எவ்வளோ ரத்தம் வந்திருக்கோ அதே அமௌண்ட் ஆஃப் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து காலுக்கும் போயிருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆமான்னு சொல்லுவீங்க. ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது. ஏன்னா உங்ககிட்ட பிளட் வெசல்ஸ் இருக்கு. இதே வந்து பிளட் வெசல்ஸ் இல்லாத ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டு அவங்களோட பாடியில ஈக்குவலா டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுதான்னு கேட்டதுன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். எனக்கு கேட்டா வந்து இல்ல அங்கங்க மட்டும் தான் போய் சேருது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ரைட்? So when it comes to the closed blood vessel circulation or blood circulation அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா blood flows in vessels only. So அதனால லீக்கிங்ல பெருசா பார்க்க முடியாது. It is found in annelids and in the vertebrates. Okay, and then they are more efficient and are controlled. ரொம்ப இம்பார்ட்டண்டா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ பிளட் வெசல்ஸ் இருந்தாதான் நல்லது. ஏன்னா பிளட் வெசல்ஸ் இருந்தாதான் எங்க எவ்வளோ பிளட் போகணுமோ அங்க அவ்வளோ அழகா போய் சேரும். அண்டர்ஸ்டுட் மை டியர்ஸ்? எஸ். ஸோ இங்க பாத்தீங்களா பிளட் வெசல்ஸ் இருந்ததுன்னா எப்படி அழகா போகுதுங்கிறத காமிச்சிருக்காங்களா? ஸோ க்ளோஸ்ட்ல பாருங்க நமக்கெல்லாம். ஸோ இதுல தான் பிளட் வருது. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்ட் இந்த வழியா அப்படியே இப்படி அழகா போய்க்கும். ஓகே, எங்க எவ்வளவு போகணுமோ போய்க்கும். இதே பிளட் வெசல்ஸ் இல்லாதப்போ it will be coming and directly getting bathed. Okay, so which is more efficient? The one with the blood vessels are more efficient. Okay, நமக்கெல்லாம் இருக்கா இல்லையா blood vessels? Of course இருக்கு. So we all have closed circulatory system or closed blood vessel type. Coming to the next one about the evolution of heart in the vertebrates. இவ்வளவு நேரம் படிச்சிட்டு இருந்தோம் blood அப்படிங்கிற ஒரு எதை பத்தி படிச்சோம்? கனெக்டிவ் டிஷ்யூ, ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ பத்தி படிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த பிளட்டை யார் வந்து பம்ப் இன் பம்ப் அவுட் பண்ணி ரொம்ப அழகா டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் வெசல் தூக்கிட்டு போறாங்க. ஓகே, அதை ஸ்பீடா யாரு பம்ப் அவுட் பண்றாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இட்ஸ் ஹார்ட், ரைட்? ஸோ எல்லா அனிமல்ஸ்க்கும் ஒரே மாதிரி ஹார்ட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சைஸ்ல ஷேப்ல எல்லாமே இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ராவான ஃபீச்சர்ஸ் எல்லாமே மாறுபடுது இந்த ஆர்கானிசம்ல இருந்து அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு நல்லா தெரியும். Right? Yes. So coming to the evolution of heart in the vertebrates alone. எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷஸ் எடுத்துக்கலாம். வெர்டிபிரேட்ஸ் பத்தி தானே பேசுறாங்க. ஸோ ஃபிஷஸ்க்கெல்லாம் வெறும் 2 சேம்பர்ட் ஹார்ட் தான் இருக்கு. அதனால சிங்கிள் சர்க்குலேஷன் தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னது? blood is entering into the heart only for one time. After that it is not same blood is not coming. Okay, it's going and getting oxygenated. Okay, so இங்க பாருங்க. So let us see about this one. So gills னா தெரியும். blood ஆக்சிஜனேட் பண்ற ஆட்கள் தான் பண்ணக்கூடிய அந்த ஆர்கனை தான் நம்ம கில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாம் என்ன ஆகுதாமா? இட் இஸ் கம்மிங் அவுட். ஓகே, வாட் இஸ் ஹேப்பனிங் மை டியர்ஸ்? டீஆக்சிஜனேட்டட் பிளட் இஸ் கம்மிங் ஃப்ரம் என்டையர் பாடி இன்டு தி கில்ஸ். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. எஸ், ஹார்ட் கிட்ட இருந்தா வருது. ஸோ 2 சேம்பர்ட் ஹார்ட் இருக்குது, பாடி கிட்ட இருந்து வருது. இதெல்லாம் தெரியுதா? சிஸ்டமிக் வாஸ்குலர் பெட்ஸ் கொடுத்துருக்காங்களா? அவங்களுக்குலாம் பிளட் வெசல் இருக்குது. ஓகே, ஃபிஷஸ்க்குலாம் பிளட் வெசல் இருக்குது. ஸோ பிளட் வெசல் மூலமா எல்லா பக்கம் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிச் பிளட் வந்து ஹார்ட்டுக்குள்ளார வருது. ஸோ திஸ் இஸ் ஏட்ரியா வென்ட்ரிக்கல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஏட்ரியா வென்ட்ரிக்கல். ஸோ ஏட்ரியா வழியா உள்ள வந்து அண்ட் தென் த சேம் பிளட் இஸ் பீன் டேக்கன் டு த கில்ஸ் வேர் கார்பன் டை ஆக்சைடு இருக்கக்கூடிய பிளட் என்ன ஆயிடுது? ஆக்சிஜனேட்டடா மாறி இட் இஸ் பீன் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் த கில்ஸ் டு த அதர் பார்ட் ஆஃப் த பாடி. ஓகே, ஸோ ஒரே ஒரு தடவை தான் என்ன ஆகுதுப்பா? பிளட் வந்து ஹார்ட்டுக்குள்ள வருது. Okay, only deoxygenated blood is getting into the heart. Oxygenated blood is not at all coming to the heart when it comes to the single circulation அப்படிங்கிறதுனால. ஓகே, என்ன 2 சேம்பர்டு தான். ஓகே, ஏட்ரியா வழியா வந்து வென்ட்ரிகல்ஸ் வழியா வெளியே போய் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, எஸ், ஏட்ரியா வழியா வந்து அப்படியே அது பாட்டுல போய்கிட்டே இருக்கும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, அவங்களோட ஹார்ட் காமிச்சிட்டாங்க. Hope there are no doubts. raise ஆக மாட்டேங்குது. நெக்ஸ்ட் ஒன் about the amphibians and reptiles. ரெப்டைல்ஸ்ல ஒரு ஆள் crocodile மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் நமக்கு நல்லா தெரியும். அண்ட் ஆம்பிபியன்ஸா இருக்கட்டும், இவங்கள்ல இருந்து தான் இவங்க எவால்வ் ஆகி வந்ததா ஒரு ஹிஸ்டரியே இருக்குது. ஃபிஷஸ்ல இருந்து தான் என்னது ஆம்பிபியன்ஸ் எவால்வ் ஆகி வந்திருக்காங்க. ஆம்பிபியன்ஸ்ல இருந்து தான் ரெப்டைல்ஸ் வந்திருக்காங்க. ரெப்டைல்ஸ்ல இருந்து தான் மேமல்ஸ் வந்திருக்காங்க. அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு எவல்யூஷனரி ஹிஸ்டரி. So when it comes to the amphibians and reptiles, let us see about that. Yes, so amphibians ஓட ஹார்ட் பாத்தீங்கன்னா 3 சேம்பர்ட் ஹார்ட் இருக்கும். ஓகே, ரைட் ஏட்ரியா,
லெஃப்ட் ஏட்ரியா அண்ட் ஒரே ஒரு வென்ட்ரிக்கல் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்க incomplete double circulation நடக்குது. What is happening over here, my dears? Incomplete double circulation. So double தான். Okay, incomplete double. Okay, incomplete double circulation நடந்துட்டு இருக்குது. Hi King boy, welcome. Okay, so let us listen here. So எல்லா deoxygenated bloodமே வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ வந்து ஹார்ட்டுக்கு வந்துருது. ஹார்ட்டுக்கு வந்துட்டு ஹார்ட்ல இருந்து எங்க போகுது? லங்ஸ்க்கு போகுது. அண்ட் லங்ஸ்ல இருந்து வர்ற blood ஆக்சிஜனேட்டட் blood உள்ள வருது. பட் ஆனா ஒரே ஒரு சேம்பர்ட் ஹார்ட் தான் இது வென்ட்ரிகல்ஸ் இருக்கிறதுனால ஒரே ஒரு வென்ட்ரிகல்ஸ் தானே. 2 ஏட்ரியா இருக்கு, ஒரே வென்ட்ரிகல். ஸோ வென்ட்ரிகல்ஸ்ல என்ன ஆயிடுதம்மா? மிக்சிங் நடந்துருது. அதனால incomplete double circulation அப்படின்னு சொல்றாங்க. So 3 chambered heart. So there is a mixing of oxygenated and deoxygenated blood that is happening in the ventricles. So partial mixing of oxygenated and deoxygenated blood is being done. And coming to the next one about the other part அப்படின்னு பார்த்தீங்கன்னா birds and mammals, crocodiles எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 chambered heart. So நமக்கெல்லாம் complete ஆன ஒரு double circulation நடக்குது. What is the meaning of complete double circulation? There is no mixing of oxygenated and deoxygenated blood. Okay, complete double circulation. Okay, so complete double circulation நடக்குது. 4 chambered heart இருக்கிறதுனால என்ன ஆகுது? So blood is entering twice into the heart. Deoxygenated blood வந்துட்டு oxygenated blood என்னது மறுபடியும் வெளியே போறது. Okay, so deoxygenated blood is coming and it is going for the lungs for the oxygenation and then again coming back to the heart itself, and from heart it is being distributed. So புரிஞ்சதாப்பா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? So it is very easy to remember. No issues with this one because இது ஒரு ஈஸியான கண்டென்ட் தான். And coming to the next one, the evolutionary trend proves that oxygen delivery is being done efficiently when it comes to the higher level like birds and mammals. க்கு பாத்தீங்கன்னா 4 chambered heart இருந்து எஃபிஷியன்டான ஒரு ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் நடத்தப்படுது அப்படிங்கிறாங்க. ஏன் மிக்சிங்கே நடக்கிறது இல்ல. ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் இங்க மிக்ஸ் எல்லாம் ஆவறது இல்ல. What at King boy? Are you there in the class, my dear? All right. So which one is efficient? 4 chambered heart is the efficient heart. So அப்பேற்பட்ட 4 chambered heart பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ இங்க காமிச்சிருக்காங்க அது இன்ட்ரோடக்ஷன். அதுக்கப்புறம் நான் வரைஞ்சு உங்களுக்கு நான் வந்து சிம்பிளா சொல்லி தரேன். நோ இஷ்யூஸ் வித் தட். எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் மீ மை டியர்ஸ். தோஸ் ஆர் லிசனிங். ஸோ யாரெல்லாம் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க பார்க்கலாம். ஸோ 4 chambered heart யாருக்கு இருக்குதுன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? நமக்கு இருக்குது 4 chambered heart, ரைட்? ஸோ 4 chambered heart இருந்தா சர்க்குலேஷன் எஃபிஷியன்ட்டா நடக்குமா இல்ல யாருக்கு சர்க்குலேஷன் எஃபிஷியன்ட்டா நடக்கும்? கம் ஆன் மை டியர்ஸ். ஸோ யாருக்கு வந்து சர்க்குலேஷன் ரொம்ப எஃபிஷியன்ட்டா நடக்கும்? கம் ஆன் கம் ஆன். எங்க சர்க்குலேஷன் எஃபிஷியன்ட்டா நடக்கும்? ரொம்ப ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்க முடியும். எங்க சர்க்குலேஷன் 4 chambered heart இருந்ததுனா தான் சர்க்குலேஷன் ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட்டா நடக்கும். Okay, yes. So those are listening. Can I get some confirmation? King boy. Hi சொல்லிருக்கீங்க பட் ஆனா எந்த மெசேஜ்க்கு ரிப்ளை காணுமே. Are you able to follow? Yes. So let us learn about that highly efficient இருக்கக்கூடிய one of the organ, first formed organ இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட் தான். Okay, yes, very good வைஷ்ணவி. mammals தான் எஃபிஷியன்ட்டா இருக்கும். வெரி குட். 4 chambered heart எங்க இருக்கோ அங்கதான் எஃபிஷியன்ட் சர்க்குலேஷன் நடக்கும். அது ஏன் எஃபிஷியன்ட்னு சொல்றாங்கன்னா அங்க மிக்ஸிங் நடக்கிறது இல்ல. கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு ஆக்சிஜன் கூட மிக்ஸே ஆவறது இல்ல. கரெக்ட்டா? வண்டர்ஃபுல் ஆன்சர்ஸ். ஓகே, எஸ். ஸோ let us learn about the location of the heart and how it is very well protected. யாருமே வந்து கீழே விழுந்துட்டேன் ஹார்ட்டுக்கு அடி பிடிச்சிச்சுன்னு யாருமே சொன்னதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சொன்னதே கிடையாது. ஏன்னா ஹார்ட் இஸ் ப்ராப்பர்லி பிளேஸ்ட் இன்சைட் அ ப்ராப்பர் கேவிட்டி இன் யுவர் பாடி. எல்லா இம்பார்ட்டன்ட் ஆர்கனுமே இம்பார்ட்டன்டான ஒரு கேவிட்டிக்குள்ள பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க. பைக்குள்ளார, கேவிட்டிங்கிற பைக்குள்ளார. எஸ். ஸோ where did this heart got derived from அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is mesodermally derived organ. மீசோடர்ம்ங்கிற அந்த ஜெமைனல் லேயர்ல இருந்து தான் இந்த ஹார்ட் உருவாகி வந்திருக்குது. இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த thoracic cavity between the two lungs. We all know that 2 லங்ஸுக்கு நடுவுல இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்லி tilted over the left. நமக்கு நல்லா தெரியும். ரைட்டா? ஓகே. ஸோ ஸ்லைட்லி tilted over the leftனு தெரியும். protected by a double walled pericardium. ஸோ ஈவன் தோ அவங்க வந்து thoracic cavityக்குள்ள பத்திரமா இருந்தாலுமே அவங்களுக்கு ஆபத்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால பெரினா அவுட்டர்,
Okay, so heart சுத்தி என்ன இருக்குமா பெரிகார்டியம் இருக்குது. So பெரிகார்டியம் குள்ள ஃபுல்லா என்ன இருக்குமா பெரிகார்டியல் fluid will be there. That is what they are telling. Let us learn about that. So human circulatory system includes what all, my dears? Heart, and then heart is the organ, and then blood vessel. Blood vessel will include arteries, veins and capillaries, and then the blood. Okay, blood, heart, blood vessel. The மூணும் சேர்ந்தாதான் they are making up the circulatory system in humans. Okay, it is not the one and only. இதுல 3 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Let us learn about this in detail. நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி சொல்றேன். எஸ், ஸோ பாக்ஸ் மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். ஸோ ரைட் சைட், லெஃப்ட் சைட் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இது மெக்கானிசம்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்கிறதுனால. ஓகே, ரைட் ஏட்ரியம், left atrium, right ventricle, left ventricle. So 4-chambered heart. இல்லையா? ஸோ அந்த ஹார்ட்டோட வால் நான் தான் சொன்னேன் பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நான் என்னப்பா அது மாறவே மாட்டேங்குது. ஓகே, வெயிட் பண்ணுங்க. லெட் மீ சேஞ்ச் இட். தட் கலர் என்னால் மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட ஹார்ட் எதனால ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு? பெரிகார்டியம். ஓகே, எஸ், ஸோ திஸ் இஸ் தி பெரிகார்டியம். ஸோ பெரிகார்டியம்குள்ள என்ன இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். I've already told you that there is a fluid called as pericardial fluid is present in between the heart, or so not in between, it is present in the inner and outer wall நடுவுல இருக்கக்கூடிய அந்த லேயர்ல ஃபுல்லா பெரிகார்டியம் is there. இப்படி போட்டுக்கலாம். மேஜரா இந்த ஏரியால தானே இருக்கும், சைடுல கீழே எல்லாத்துக்குமே பெரிகார்டியம். வெளியே இருக்கிறது பெரிகார்டியம், உள்ள பெரிகார்டியல் fluid is there. This is the பெரிகார்டியல். இப்போ லைன் பண்ணிடுறா இது பண்ணிருக்கிறது என்ன, ஓவர் ரைட் பண்ணிட்டு இருக்கிறது, இட்ஸ் நத்திங் பட் பெரிகார்டியல் fluid. Okay, yes. ஸோ எந்த ஆபத்தும் ஷாக்கும் அடிக்காம ஈவன் தோ அவங்க ஒரு பத்திரமான ஒரு கேவிட்டிக்குள்ள தான் இருக்காங்கன்னா கூட வேற எந்த ஷாக்கும் அடிச்சிடக்கூடாது, அவங்க வந்து ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இங்க என்னது இருக்கு, பெரிகார்டியல் fluid இருக்கு. இதே போல தான் நம்மளோட பிரெயினும் வந்து ஈவன் தோ ஸ்கல்லுக்குள்ள தான் பத்திரமா இருக்குனாலும் அதுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி அது பத்திரமா ஷாக் எல்லாம் அப்சர்வ் பண்றதுக்காக செரிப்ரோஸ்பைனல் fluid பிரெயின்ல இருக்கு. Right, brain and spinal cord. அதே போல இங்க pericardial fluid is there. What is there, my dears? Pericardial fluid. So pericardial fluid is present. Okay, so let us learn about this one by one in detail. So இப்போ நான் போட்டிருக்கிற 4 chamber உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி டயக்ராம் போட்டிருக்கேன்டா. Okay, so coming to this one. So vena cavas வழியா தான் blood எல்லாம் என்ன ஆகும், உள்ள drain ஆகும். So it will be coming over here and it will be opening into this one. Okay, so this is the vena cava. So this is inferior. Okay, yes, inferior vena cava. This one is superior vena cava. Okay, so vena cava வழியா body full-ஆ இருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட deoxygenated blood is coming and getting poured into the right atrium. Okay, ரைட் ஏட்ரியம்ல இருந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இருக்கும். இங்க என்ன இருக்கும், டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கும். ஸோ இந்த ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர்ல மேஜரா நம்ம ஸ்ட்ரக்சர் பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஓ, இன்னொரு கலர் எடுத்துக்கலாம். என்ன கலர் எடுத்துக்கலாம்? மேபி ஐ வில் டேக் திஸ் ஒன். ஸோ இந்த ரைட் அப்பர் கார்னர்ல ரைட் அப்பர் கார்னர்ல பார்த்தீங்கன்னா there will be a button kind of thing which is called as SAN, sinoatrial node அப்படிங்கிறது இங்க தான் இருக்கும். Okay, let us learn further one by one in detail. Okay, yes, so இப்போ deoxygenated blood எல்லாம் ரைட் ஏட்ரியமுக்கு வந்துருச்சு. ஸோ ரைட் ஏட்ரியம்ல இருந்து எல்லாம் உள்ள வரணும். எங்க வரணும்? ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வரணும். இது என்ன இதனாலேயே ஃபுல்லா ஓப்பன் பண்ணி இது பண்ணி வச்சுக்க முடியாது. ஸோ blood will be flowing from the right atria to the right ventricle. ஓகே, ஸோ எல்லாம் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் இதுக்குள்ள வர்றாங்க. ஸோ அப்படின்னா இங்க யார் ஓப்பனா இருக்கணும்? ரைட் ஏட்ரியாவும் ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் வந்து கேட்டே இருக்காதா? இட் வில் ஆல்வேஸ் பி ஓப்பனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ there is a valve over here. It's very very important. Tricuspid valve. What is it called? Tricuspid valve. Okay, tricuspid valve. ஸோ அந்த வால் ஓப்பனா இருந்துச்சுன்னா பிளட் எல்லாம் டீஆக்சிஜனேட் பிளட் எல்லாம் இங்கே வந்துடும். Understood, pasangla? Those are listening, can you all follow me?
எஸ், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இட் இஸ் ஆல் வாட் பிளட் மை டியர்ஸ்? டீஆக்சிஜனேட்டட் பிளட் தானே வருது. ஸோ ப்ளூலயே போட்டுக்கலாம். ஓகே, டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி கேரிட். நான் இப்போ ஓவராலா ஸ்ட்ரக்சர் அண்ட் மெக்கானிசம் ரெண்டையுமே சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, எஸ் எஸ் எஸ், வெரி குட் ஆன்சர், வெரி குட் வைஷ்ணவி, வண்டர்ஃபுல் ஆன்சர்ஸ். எஸ், ஓகே. இப்போ ஸோ ரைட் வென்ட்ரிக்கல் இருக்கக்கூடிய இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் அங்கேயேவா தங்க போகுது? அதுக்கா இருக்கு? இல்ல. ஸோ when the heart is pumping, this deoxygenated blood will be taken. எங்க எடுத்துட்டு போகப்படும்? லங்ஸுக்கு எடுத்துட்டு போகப்படும். Okay, where is it going, my dears? This deoxygenated blood is going to the right lungs. Okay, this is also லங்ஸுக்கு போகுது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோ. Okay, so the deoxygenated blood is being taken to the lungs for oxygenation. Okay, so deoxygenated blood என்ன ஆயிடும்? Oxygenation நடந்து திரும்ப வரப்போகுது, அங்கிருந்தா வரும். So let us learn about that one. So from lungs only what is happening? Oxygenated blood is entering into the heart. So who will carry? இவங்க யார் வெளியே கொண்டு போனாங்க, யார் உள்ள கொண்டு வராங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வெளியே கொண்டு போறவங்க யாரு? எப்பவுமே பிளட் ஹார்ட் இருந்து வெளியே எடுத்துட்டு போனா they are called as arteries. Okay, so this is the pulmonary artery. ஏன்னா பல்மோனா என்னது? லங்ஸ்னு அர்த்தம். ஓகே, ஸோ பல்மனரி ஆர்டரினா லங்ஸுக்கு எடுத்து பிளட் எடுத்துட்டு போற ஆர்டரிக்கு பேரு pulmonary artery அப்படிங்கறத பேர். Okay, so whomever is taking the blood to the lungs is called as pulmonary artery. Okay, யாராவது blood லங்ஸுக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா they are called as pulmonary artery. Okay, so இப்போ யாரு கொண்டு வர்றாங்க? ஸோ யாரு பிளட்டை திருப்பி கொண்டு வந்தாலும், யாரு பிளட்டை ஹார்ட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் அவங்க வெயின் தான். ஸோ இங்க லங்ஸ்ல இருந்து வரதுனால this is called as pulmonary vein. Okay, what do we call this as? Pulmonary vein. Got it, my dears? This is the pulmonary vein. So எல்லா oxygenated bloodமே என்ன ஆயிடுச்சு? இங்க வந்துருச்சு. ரைட் லெஃப்ட் ஏட்ரியாக்கு வந்துருச்சு. இந்த லெஃப்ட் ஏட்ரியால இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போறதுக்கு யாரு இருப்பாங்க? அந்த பாத்வேல யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க we have bicuspid wall. Bicuspid, which is otherwise called as mitral wall. ஓகேவா? ஸோ bicuspid mitral wall இருக்குது. ஸோ அவங்க ஓபன் பண்ணாதான் என்ன ஆக முடியும்? லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வரும். ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருந்து blood will be taken out to the biggest artery which is called as aorta. Okay, so aorta valiya it will be taken up. Okay, so aorta, this is the aorta which is the largest artery. So it will be taken out like this. So இது நார்மலா ஜெனரலான ஒரு ஸ்ட்ரக்சர். Okay, very good answers, very good answers. This is the general structure that we are talking about. So இப்போ இங்க வந்து என்னென்ன வால்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒரு சேம்பர்ல இருந்து இன்னொரு சேம்பருக்கு பிளட் வரும்போது அதை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு வால்வ் இருக்காங்க. ரைட், அதே மாதிரி ஹார்ட்ல இருந்து பிளட் வெளியே போனாலும் அதையும் ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு வால்ஸ் இருப்பாங்க தானே? எஸ், ஸோ we will be having walls over here also. So this is called as, what do we call it as? Pulmonary semilunar wall. ஏன்னா லங்ஸுக்கு போறது இல்லையா? So this is called as pulmonary semilunar walls or simply semilunar walls. So இங்கேயும் இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். So இங்கேயும் blood வெளியே போகுது இல்லையா? So இங்கேயும் ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக semilunar walls. அயோட்டிக் செமிலுனார் வால் இது. ஏன்னா அயோட்டா வழியா வெளியே போறதுக்காக. இது வந்து pulmonary semilunar wall, லங்ஸுக்கு வெளியே போகுது இல்லையா? So pulmonary semilunar or aortic semilunar wall will open when the heart is pumping the blood outside the heart. Okay, heartல இருந்து வெளியே போறப்போ semilunar wall will be open. Then only heartல இருந்து blood வெளியே போக முடியும் அப்படிங்கறத அர்த்தம். So those listening, are you all able to follow, my dears? Yes, இது வந்து சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஸோ நீங்க ஆல்ரெடி சொன்ன SAN அப்படிங்கிற ஒரு பேஸ் மேக்கர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா என்ன பேஸ் மேக்கர்னு என்ன அப்படிங்கறத பத்தியெல்லாம் நம்ம படிக்கலாம். ஓகே, இது வந்து ஜெனரல் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் போட்டு 3 காமிச்சிருக்கேன். ஸோ லெட் அஸ் கோ பேக்.
Okay, wait a minute. Okay. Okay, what has happened? Okay. So this is the entire structure. Yes, so we can see that aorta is the largest artery. Okay, so இங்கிருந்து blood எங்க போகும்? aorta வழியா தான் body full-ஆ transport பண்ணப்படுது. We all got to know that. Yes. ஸோ சேம்பர்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியுது நல்லாவே. ஸோ இங்கே ட்ரைகஸ்பிட் வால்வ் இருக்காங்க, இங்கே மிட்ரல் வால்வ் இருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, லெட் அஸ் கோ ஹெட். திஸ் த ஜஸ்ட் அவுட்லைன் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் கமிங் டு தி சேம்பர்ஸ் அண்ட் செப்டம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ 4 சேம்பர் இருக்கு, அதெல்லாம் தெரியும். ஸோ இன்டர் ஏட்ரியல் செப்டம் வில் பி தேர். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்டர் ஏட்ரியல்? 2 ஏட்ரியாக்கு நடுவுலையும் ஒரு செப்பரேஷனுக்காக ஒரு லைன் மாதிரி இருக்கு இல்லையா, டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அது இன்டர் ஏட்ரியல் செப்டம். தட் இஸ் a thin muscular wall separating the right and the left atrium. ஏன்னா ரைட் ஏட்ரியாக்குள்ள ஃபுல்லா டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கு, இதே லெஃப்ட் ஏட்ரியாக்குள்ள ஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். ஸோ ரெண்டையும் செப்பரேட் பண்றதுக்கு ஒரு செப்டம் இம்பார்ட்டன்ட், இல்லைன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆயிடும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் இஸ் ஆல்சோ தேர். ஸோ இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் பார்த்தீங்கன்னா திக்கா இருக்கேன்னா வென்ட்ரிகல்ஸ் நல்லா கான்ட்ராக்ட் ஆகும்போது தான் பிளட் வெளியே போறதுனால இட் இஸ் திக், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து தின்னா இருக்கு. என்ன ஏட்ரியா பம்ப் பண்ணியும் வெளியே போறது, வென்ட்ரிகல்ஸ் தான் கம்ப்ளீட்டா பம்ப் ஆகும்போது பிளட் வெளியே போகுது. ஸோ செப்பரேட்டிங் த லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம் இஸ் ஆல்சோ தேர். ஏட்ரியாக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் கண்டிப்பா ஒரு செப்பரேஷனுக்காக ஒரு இது இருக்கும். அது வந்து இட்ஸ் ஆல்சோ அ திக் ஃபைப்ரஸ் டிஷ்யூ செப்பரேட்டிங் தி ஏட்ரியா அண்ட் தி வென்ட்ரிக்கல் ஆன் தி சேம் சைடு. ஓகே, எஸ். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க இங்க? So this particular part is the thick interventricular septum. Okay, so இந்த ஏட்ரியாக்கும் இந்த ஏட்ரியாக்கும் இங்க தின்னா ஒரு செப்டம் இருக்கும். இந்த பிக்சர்ல அது தெரியல. அதே போலதான் ஏட்ரியாக்கும் வென்ட்ரிகல்ஸுக்கும் நடுவுலையும் இங்க என்ன இருக்குமாமா, செப்டாஸ் இருக்கும். இன்டர் ஏட்ரியல் செப்டா, இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டா இங்க, இன்டர் ஏட்ரியல் செப்டா இங்க, இங்க ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டா இங்க இருக்கும். வாட் இஸ் ஹியர்? ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டா. ஏட்ரியாக்கும் வென்ட்ரிகல்ஸ்க்கும் நடுவுல இருக்கிறதுனால ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டா will be present over here. And coming to the walls. So walls are present in our heart in order to prevent the backflow of blood. Walls எதுக்காக இருக்குப்பா? To prevent the backflow of blood. அதாவது பம்ப் பண்ணிட்டு வெளியே தான் போகணுமோ ஒழிய திரும்ப சல்லன்னு கீழே வந்துடக்கூடாது. Got it? ஸோ அதுக்காக பேக் ஃப்ளோவை ப்ரிவென்ட் பண்றதுக்காக என்ன இருக்குன்னு சொல்றாங்க, வால்ஸ் இருக்குது. எஸ், ஸோ வால்ஸ் ஆர் பிரசன்ட் டு prevent the backflow of the blood. என்னென்ன வால்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைகஸ்பிட் is a 3 flap, ட்ரைன் and 3 அர்த்தம், 3 flap like structures that is present in the right and left, right ventricleக்கும் right atriaக்கும் நடுவுல இருக்குது. And bior mitral is present in the left side. And then ஸோ பைகஸ்பிட், ட்ரைகஸ்பிட் 2 கஸ்பிட்மே எங்க இருக்காங்க, ஏட்ரியாக்கும் வென்ட்ரிகல்ஸுக்கும் இருக்கக்கூடிய நடுவுல தான் இருக்காங்க. when it comes to the semilunar walls, செமிலுனார்னா என்னது, ஹாஃப் மூன் மாதிரி, செமினா என்னது பாதி, எஸ், லுனார்னா மூன் மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஷேப்ல இட் இஸ் லொகேட்டட் இன் த ஓப்பனிங் ஆஃப் தி வென்ட்ரிகல்ஸ் இன்டு த பல்மனரி ஆர்டரி அண்ட் அயோட்டாக்கு போற வழியில இருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம், பேக்வேர்டு ஃப்ளோவை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான். ஸோ யூனிடைரக்ஷனல் பிளட் ஃப்ளோ தான் நம்ம பாடியில் நடக்கணும். 2 பக்கமும் போயிட்டு வந்துட்டு இருந்ததுன்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்பர்லி? ஸோ அதனால யூனிடைரக்ஷனல் மூவ்மெண்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக தான் நம்ம கிட்ட வால்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் ஹேப்பனிங் பை டைரக்ஷனலி. ஸோ பிளட் நம்மளோட பாடியில், எஸ்பெஷலி வி ஆர் 4 சேம்பர்ட் ஹார்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம். ஸோ நம்ம பாடியில் டீஆக்சிஜனேட்டட் வருது, லங்ஸுக்கு போய் ஆக்சிஜனேட் பண்ணப்படுது, மறுபடியும் ஹார்ட்டுக்கு வந்து, ஹார்ட்ல இருந்து அப்படியே பாடி பார்ட்ஸ்க்கு தான் போகுதோ இல்லையா, மறுபடியும் அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் திரும்ப லங்ஸ்க்குலாம் போறது இல்லை. ஸோ there is only unidirectional movement of blood that is happening, that is being done with the help of walls present in our body. Okay, coming to the superior and inferior vena cavas அப்படிங்கிறதெல்லாம் என்னென்ன ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் போட்டுக்கிட்டோம். எஸ், ஸோ blood from the body which is of low oxygen and high carbon dioxide. அதான் வீன காவா இல்லையா,
ஸோ வீனக்காவானாலே வீனக்காவானாலே டீஆக்சிஜனேட்டட் தான். அது எல்லாமே வந்து என்னது வெயின்ஸ் எல்லாம் கை, கால், தலை எல்லாத்துலருந்தும் கலெக்ட் பண்ணப்படுற டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகே, அதெல்லாம் வீனக்காவா வழியா தான் ரைட் ஏட்ரியம்குள்ள தான் வரப்போகுது. ஓகே, லோவர் பாடியில இருந்து கலெக்ட் பண்ணப்படுறது இன்ஃபீரியர் வீனக்காவா வழியா வரும். அப்பர் பாடியில இருந்து கலெக்ட் பண்ணப்படுற டீஆக்சிஜனேட்டட் பிளட் சுப்பீரியர் வீனக்காவா வழியா வரும். எஸ். So coming to the right atrium, blood enters the right atrium. The heart, we all know that. And then right ventricle க்கு போகும். அதுக்கு tricuspid wall வழி விடணும். And then pulmonary wall allow பண்ணி விட்டுட்டாங்கன்னா left ventricle இருந்து என்ன ஆகும்பா? லங்ஸுக்கு போகும். பல்மனரி ஆர்டரி வழியா லங்ஸுக்கு போய் லங்ஸ்ல என்ன ஆகும்பா? ஆக்சிஜனேஷன் நடந்து பல்மனரி ஆர்டரி வழியா போன blood and the blood will travel through the pulmonary artery to the lungs. It picks up the oxygen and releases the carbon dioxide at the lungs itself. Okay? Yes. So lungsலயே carbon dioxide வெளியே விட்டுட்டு bloodல தங்கி இருக்கிற ஆக்சிஜன் என்ன ஆகும்? bloodல தங்கி இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு லங்ஸ்குள்ள போயிட்டு லங்ஸோட சர்ஃபேஸ் வழியா எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டு லங்ஸோட சர்ஃபேஸ்குள்ள ஆல்வியோலோட சர்ஃபேஸ்குள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ஸ் எல்லாமே வந்து பிளட்லுக்குள்ளார டிஃப்யூஷன் நடக்கும். அங்க ஒரு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ வி ஆல் நோ தட் த சைட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இஸ் alveoli. Alveoli are the functional unit or the major parts which are helpful in the exchange of gases in the lungs. Right? Yes. So இதே தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. ரைட் ஏட்ரியால இருந்து ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து pulmonary wall மூலமா எங்க போகுதுப்பா? It is going to the lungs. There it is getting oxygenated and then it is coming to the heart itself by the pulmonary vein and then left atria வந்து left ventricle இருந்து left ventricle contract ஆகும்போது blood will be pumped outside of the heart into the blood vessels. Systemic arteries will transport the blood to the systemic அப்படினாலே blood body systemsக்கு transport பண்றாங்க. systemic அப்படிங்கிற வார்த்தை. Okay, systemic arteries will transport the blood to all the part of our body. கை, கால், தலை, ஹிப் எல்லா இடத்துக்குமே கொண்டு போறவங்க தான் இந்த systemic arteries. Okay, systemic arteries வழியா systemic arteries நிறைய இருப்பாங்க. Okay, it will be transported and tissues are getting the oxygen and they are getting nourished. Okay, இங்க nourishment நடக்குது and then என்ன ஆகுது? Of course, it is being done properly. Tissues வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கார்பன் டை ஆக்சைடு வெயின்ஸ் மூலமா வீனக்காவாலிருந்து மறுபடியும் ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல் and then heart goes on lungs and then heart, it goes on like that. Yes. So, they are the functional unit of lungs. I've already told, yes, Vaishnavi, they are the functional unit of lungs. Lungs is the organ which does the gas exchange ன்னு சொல்றோம். So, அந்த gas exchange பண்ற மெயினான ஆள் யார் அங்க? It is alveoli. எவ்வளோ alveoli இருக்கு? மில்லியன் alveoli இருக்குது. ஸோ ஒரு லங்ஸ்ல ஒரு மில்லியன், இன்னொரு லங்ஸ்ல இன்னொரு மில்லியன் alveoli இருக்குது. We all know that. So coming to the next one about the lungs. So lungs becomes oxygenated in the yes. So blood becomes oxygenated in the lungs. We all know that lungs is the respiratory organ which makes the deoxygenated blood into an oxygenated blood by the simple diffusion process only. Okay. So அது அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை பல்மனரி வெயின் கேரி பண்ணிட்டு வந்து லெஃப்ட் ஏட்ரியா கூட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதை என்டையராகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ வாட் இஸ் திஸ் வெசல் மை டியர்ஸ்? லங்ஸ் கிட்ட இருந்து பிளட்டை வாங்கிட்டு வரவங்க யாரு? ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வாங்கிட்டு வரவங்க யாரு? பல்மனரி வெயின். அந்த பல்மனரி வெயின் வழியா என்னாகும்? ரைட் லெஃப்ட் ஏட்ரியம்க்கு தான் லெஃப்ட் தான் நம்ம பாடியிலேயே வந்து லெஃப்ட் சைட் சேம்பர்ஸ் தான் ஆக்சிஜனேட்டட் பிளட் வச்சிருக்கிறவங்க. ஸோ ரைட் சைட் சேம்பர்ஸ் ஃபுல்லாக டீஆக்சிஜனேட்டட் பிளட் வச்சிருக்கிறவங்க. ஓகே, எப்பவுமே லெஃப்ட் தான் ஆக்சிஜனேட்டட் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கணும். வண்டர்ஃபுல் ஆன்சர்ஸ். All right, so the same thing is being done. Okay, aorta is the largest artery. Okay, yes, the left ventricle will pump the blood, that which is rich in oxygen. The largest artery in the blood or body is the aorta, which then carries the blood to the rest of the body. Yes, so rest of the body நமக்கே தெரியும், கை கால் இருந்து எல்லாமே இன்க்ளூட் பண்ணும். ஸோ பாடி ஃபுல்லா போகும்போது அங்க பாடி ஃபுல்லா இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க? மெட்டபாலிசம் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு அந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கார்பன் டை ஆக்சைடு பிளட்டுக்குள்ள போயிட்டு பிளட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து செல்ஸ்குள்ள வந்துரும். So cells will get nourished. Okay? Yes. So how is carbon dioxide getting produced in the tissues, my dears? By the metabolism. Each and every cell. Okay, be it like what அது ஒரு வேலையை செய்யாம சும்மா இருந்தாலும் they are alive. They will be carrying out metabolism. Through metabolism, carbon dioxide will be produced. So அந்த carbon dioxide has to be eliminated from our body. பாடியிலேயே தங்கிட முடியாது. Understood பசங்களா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Got it? Yes. So let us learn about the nodal tissues that is present in the heart. Ma'am, இப்ப சொல்றீங்க
லைக் ஜஸ்ட் லைக் தட் வந்து நீங்க சொல்லிட்டீங்க இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு. பட் நம்ம எப்படி அதை வந்து எடுத்துக்க முடியுமே? என்னப்பா இது சும்மா இதாகிக்கிட்டே இருக்கு. Not able to change the slide. I don't know why. Yes. Okay. I'm not able to open a new slide. I don't know why. Again and again. Yes. Okay. என்னப்பா இது புதுசா ஒரு ஸ்லைடே ஓபன் பண்ணவே முடியல. ஓபன் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ இப்ப கேட்கலாம். மேம் இப்படிதான் நீங்க சொன்னீங்க. 4 சேம்பர்ட் ஹார்ட் இப்படி இருக்குது சொன்னீங்க. ஸோ இப்படி இப்படி வரும்போது 2 ஓப்பனா இருக்கும். 2 ஏட்ரியாவும் ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருக்காங்க. அப்படின்னா ஓகே போத் ஏட்ரியாஸ் இன் த ரிலாக்ஸ் ஸ்டேட். ஓகே தி ரிலாக்ஸ் ஸ்டேட் இஸ் கால்ட் அஸ் வாட் மை டியர்ஸ்? டயஸ்டோலிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ரிலாக்ஸ்டா இருக்கும்போது தான் என்ன ஆகும்? blood will be able to enter. Okay, it will be able to enter. So இதுதான் right atria. This is right ventricle. Right. Oh, sorry. Right atria, left atria. Right ventricle, left ventricle. So இப்போ deoxygenated blood வந்து இந்த பக்கம் வருது. oxygenated blood இந்த பக்கம் வருது. ஸோ இப்போ 2 எல்லாம் blood எல்லாம் ஹார்ட்டுக்குள்ள வரணும்னா ஏட்ரியாஸ் வந்து ரிலாக்ஸ் பொசிஷன்ல இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா இங்க இருந்து blood என்ன ஆயிடும்? இப்படியே இங்கே போக ஆரம்பிச்சிடும். ஓகே டீஆக்சிஜனேட்டட் blood இப்படியும் ஆக்சிஜனேட்டட் blood இப்படியும் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இவங்க ரிலாக்ஸ்ல இருந்துட்டு இவங்களும் ரிலாக்ஸ்ல இருக்கிறாங்க, அது கூட ஓகே. பட் பிளட் வந்து அப்படியே ஹார்ட்ல இருந்து வெளியே போகணும்னா என்டையர் ஹார்ட் என்ன ஆகணும்? அதாவது லோவர் சேம்பர்ஸ் வென்ட்ரிக்கல் தான் வந்து என்ன பண்ணணும்? நல்லா கான்ட்ராக்ட் ஆனாதான் பிளட் எல்லாம் வெளியே போக முடியும். ஸோ அப்படின்னா அந்த மாதிரி கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனை யார் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ ஹவு இஸ் த கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஹேப்பனிங்? ஸோ நீ சொல்லிட்டு இருக்கியா உன் ஹார்ட் கிட்ட கான்ட்ராக்ட் பண்ண சொல்லி ரிலாக்ஸ் பண்ண சொல்லி அப்படிலாம் சொல்றோமா? யாருமே சொல்றது இல்லை. இட் இஸ் ஹேப்பனிங் ஆட்டோமேட்டிக்கலி. Right? Heartbeats within the heart pumping and getting the blood and pumping the blood, it is happening continuously without even having any rest. So how is that possible? Because of the nodal musculature. What are the nodal musculature? Nodal tissues. Okay, nodal tissues are the one who's making the contraction relaxation. Contraction relaxation so easy. Okay, புரிஞ்சுதாப்பா? So contraction relaxation ஈஸியா நடத்தி வைக்கிறதுக்கு நோடல் டிஷ்யூஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஸோ அந்த நோடல் டிஷ்யூஸ் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இது டிஷ்யூஸ் இது மாறவே மாட்டேங்குது. ஓகே nodal tissues பத்தி பார்க்கலாம். Okay, so nodal tissues are the ones who are capable of making the heart. Okay, yes, so it is capable of making the heart like what chambers contract as a unit. Okay, so upper chambers ரெண்டும் contract ஆகும்போது lower chambers relaxed இருப்பாங்க. lower chambers ரெண்டும் contract ஆகும்போது upper chambers relaxed இருப்பாங்க. Okay, எப்படி? This is contraction. Okay, இப்படி இருந்ததுன்னா பெருசா இருந்ததுன்னா relaxation. ஓகே 2 ஏட்ரியாவும் கான்ட்ராக்ட் ஆகும்போது வென்ட்ரிகல்ஸ் ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும்போது ஏட்ரியாஸ் ரிலாக்ஸா இருப்பாங்க. ஸோ ஹவு இஸ் தட் ஹேப்பனிங்? எப்படி ஒரு கோஆர்டினேட்டட் மூவ்மெண்டா லெஸ் தேன் அ செகண்ட்குள்ள அது நடக்குது? ஸோ என்டையர் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் அது எப்படி வந்து வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 1 செகண்டுக்கு உள்ளார நடக்குது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இட் இஸ் டன் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் நோடல் டிஷ்யூஸ் இன் அவர் பாடி ஆர் just because of the nodal tissues in our heart. Okay, so let us learn who are those. They are the one who is involved in the regulation of heartbeat and everything. First one, as our Vaishnavi have told, SAN is the pacemaker. They are the one who will initiate the heartbeat. Yes, so sinoatrial node. பேர்லயே இருக்கு atrial, upper atria. Okay, sinoatrial node. Sign அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. Okay, yes. இங்க தான் originate ஆகுது. Okay, heartbeat originated over here. So this is the one which will start. So where are they present? Located in the right atrium. Initiates the heartbeat. Start பண்ணி வைக்கிறாங்க. So இதுக்கு அப்புறமா heartbeatல இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ரைட் சைட் சேம்பர் ரைட் சைடு ஏட்ரியம் இருந்தாலும் சரி லெஃப்ட் சைடு ஏட்ரியம் ரெண்டுமே என்ன ஆகணும்? It has to be contracted. So contract ஆகும்போது blood என்ன ஆகும்? Atria contract ஆனா blood என்ன ஆகும்? Come on, can you give me the answer in the chat box, my dears? When the atria is contracting, what will happen? Blood will go to the ventricles, right? So அடுத்த
இது எங்க இருக்கு? இந்த ஷாக் என்ன ஆகணும்? பாஸ் பண்ணப்படணும். எங்க பாஸ் பண்ணப்படுது? ஸோ இங்க இருந்து SANல இருந்த இந்த ஷாக் இட் இஸ் கெட்டிங் பாஸ்ட் ஆன் டு தி AV node. Yes, so AVN very very important. Okay, so AV node. So SAN generate பண்ண அந்த ஹார்ட் இம்பல்சஸ் வந்து it will be passed on to the AV node. ஸோ பேரிலேயே இருக்கு AV node அப்படின்னா என்னது? ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு. ஏட்ரியாக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவுல இருக்கிற கேப். ஏட்ரியாக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவுல இருக்கிற கேப்ல இருக்கிறவங்க தான் AV node அப்படின்னு சொல்லுவாங்க. They are the one who's receiving the impulses. And என்ன ஆகும்? அவங்ககிட்ட இருந்து அந்த AV nodல இருந்து நிறைய பிரான்ச்சஸா என்ன இருக்காமா? AV bundles இருக்காங்க. ஸோ AV bundle வழியா it will be transported to the ventricular region. ஸோ வென்ட்ரிக்கலோட மசில்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அப்படியே என்னது அந்த நோடல் டிஷ்யூஸ் வழியா ஸ்ப்ரெட் ஆகப்படும். Got it? It is getting spread to the next part. ஸோ இந்த இடத்துல இருந்துச்சா AV node. AV node என்ன பண்ணிட்டாங்க? AV bundle கிட்ட கொடுத்தாங்க. AV bundle வந்து என்டையரா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் are the one who will transport the impulses, thereby making the entire ventricles contract. So இந்த entire ventricle contract ஆனா blood வெளியே போயிடும். Got it? So இந்த entire ventricle contract ஆனா blood வந்து ventricles குள்ள இருக்கக்கூடிய oxygenated blood இருந்தாலும் சரி deoxygenated blood இருந்தாலும் சரி ரெண்டுமே it will be sent out of the heart. புரிஞ்சுதா? Yes. So this is how the contraction and relaxation is being facilitated in our heart. So ரெண்டு ஏட்ரியாவும் at a timeல கான்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஸோ தட் வென்ட்ரிகல்ஸ் வில் ரிசீவ் த பிளட் அண்ட் வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும்போது ஏட்ரியா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. வென்ட்ரிகல்ஸ் கிட்ட இருந்து பிளட் ஃபுல்லாக வெளியே போயிடும். ஸோ 4 சேம்பரும் அட் அ டைம்ல கான்ட்ராக்ட் பண்றது பாசிபிளே கிடையாது. புரிஞ்சுதா? Those who are listening, can I get some confirmation from everyone? If you got any doubts, let me clarify. Yes, so this system ensures the synchronized and rhythmic contraction of the heart, allowing for the efficient pumping of the blood throughout the heart or throughout the body itself. Okay, so first வந்து என்ன பண்றாங்க? SAN, which is called as a pacemaker, will start. Okay, so அவங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டா electrical activation of the atria. So atrial systole will happen. What is the meaning of systole? பயாலஜியை பொறுத்த வரைக்கும் systole அப்படின்னா contraction. Okay, what is the meaning of diastole? Okay, so diastole is nothing but the relaxation. Okay, so systole is the contraction, diastole is the relaxation of the muscles. So first வந்து AVN start பண்ணா sinoatrial node வந்து initiate பண்ணி வச்சுது அப்படின்னா ரெண்டு ஏட்ரியாவுமே at a timeல contract ஆக போகுது. Okay, what is happening? Both the atrias will contract, atrial systole will happen. So அங்க atrial systole நடக்கும்போது என்ன ஆகும்? Impulses will be passed on to the AV node. AV nodeல இருந்து என்ன ஆகுது? AV bundle போகுது. Okay, AV bundle is otherwise called as bundle of His. And then AV bundle இருந்து bundle branches ஆன Purkinje fibers வழியா போகும்போது that will activate. Purkinje fibers பாத்தீங்களா எங்க இருக்காங்கன்னு? ஃபுல்லா இந்த ஏரியா ஃபுல்லா இருக்காங்க, கீழே ஃபுல்லா இருக்காங்க. ஸோ அதனால Purkinje fibersக்கு போய் Purkinje fibers நால என்ன ஆகும்? கீழே ஃபுல்லா பயங்கரமா கான்ட்ராக்ஷன் நடந்து என்ன ஆகும்? வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வில் ஹேப்பன். ஸோ கீழே கான்ட்ராக்ட் ஆகுது, கீழே ஃபுல்லா புர்கிஞ்சி ஃபைபர்ஸ்ல எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் பாஸ் ஆகும்போது வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும். வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும்போது வாட் வில் ஹேப்பன்? பிளட் வில் பி பம்ப்ட் அவுட் ஆஃப் தி ஹார்ட். ஓகே, ஸோ வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் வில் ஹேப்பன். ஸோ ஹார்ட்லேருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா மறுபடியும் வென்ட்ரிகல்ஸ் ரிலாக்ஸ் ஆவாங்க. ஏன்னா ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகும்போது வென்ட்ரிகல்ஸ் ரிலாக்ஸ்டு, வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் போது ஏட்ரியா ரிலாக்ஸ்டு. Okay, so all 4 chambers cannot contract as a unit. So any one only will either atria, both the atrias, or either both the ventricles will only be in that contracted state. Okay, or else 4 பேருமே ஒரு நிமிஷம் மட்டும் டயஸ்டோல்ல இருப்பாங்க. 0.1 செகண்ட் மட்டும் டயஸ்டோல்ல இருப்பாங்க. இதே வந்து 4 சேம்பருமே வந்து சிஸ்டோல் இருப்பாங்களா? 4 சேம்பருமே கம்ப்ளீட்லா கான்ட்ராக்டடா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அது பாசிபிலிட்டியே கிடையாது. ஓகே, அப்படின்னா உயிரோடயே இருக்க முடியாது. என்டையர் 4 சேம்பர்ஸ்மே கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா அவங்க உயிரோடயே இருக்க முடியாது. Understood, Pasangla? Those are listening. Vaishnavi? Yes, who else is listening? Can I get some confirmation, my dears? Yes, in the order புரிஞ்சுதா? Yes, the SAN ல இருந்து ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும்? அந்த அப்படியே இம்பல்சஸ் வந்து AV நோடுக்கு போகும். AV நோட்ல இருந்து bundle of His இருந்து புர்கிஞ்சி ஃபைபர்ஸ்ல இருந்து அப்படியே என்ன புர்கிஞ்சி ஃபைபர்ஸ்க்கு போனதுனால என்டையர் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வில் ஹேப்பன். சிஸ்டோல்னா என்னது? கான்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
Okay, yes. So coming to this one. So cardiac cycle அப்படின்னா என்னங்கிறது பார்க்கலாம். So cardiac cycle includes the rhythmic contraction and relaxation of the heart. We all know that. What is the meaning of rhythmic contraction and relaxation, my dears? Atria contract ஆகுது, ventricles relax. Ventricles contract ஆகுறாங்க, atria relaxed. Atria contraction இல்லையா? So atria contract ஆகும்போது ventricles relax இருக்காங்க. Ventricles contract ஆகும்போது atria relax இருக்கு. இது மாதிரி மாத்தி கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. The rhythmic contraction and relaxation. Okay? Yes. So ஒரு தடவை ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகி பிளட் வென்ட்ரிகல்ஸ்க்கு போய் வென்ட்ரிகல்ஸ்ல இருக்க பிளட் மறுபடியும் வெளியே போகுது வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறதுனால அப்படின்னா அதை என்டையரா ஒரு கார்டியாக் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஒன் கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ விச் இஸ் 0.8 செகண்ட், லெஸ் தேன் அ செகண்ட்னு சொன்னேன், ஒரு செகண்டோட கம்மி. Okay, let us see what is the meaning of stroke volume, what is the meaning of heart rate, what is the meaning of cardiac output அப்படிங்கிறதெல்லாம் தான் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் தான். Okay, yes, one heartbeat அப்படிங்கிறது அந்த கார்டியாக் சைக்கிள். எஸ், ஸோ கார்டியாக் அவுட்புட், கார்டியாக் சைக்கிள், அதை பற்றி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன நடக்கும்? ஸோ எல்லாருமே வந்து ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. ஓகே, எஸ், ஸோ ஆல் 4 chambers will be in the relaxed state. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஏட்ரியா will start to contract. ஓகே, ஏட்ரியாஸ் கான்ட்ராக்ட் ஆகும்போது செமினார் வால்ஸ் வந்து க்ளோஸ்டா இருப்பாங்க. ஏவி வால், ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வாலான ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் will be open so that blood is coming in. So let me take green color so that ஈஸியா இருக்கும். ஸோ ரெண்டு ஏட்ரியாவும் கான்ட்ராக்ட் ஆகிறதுனால பிளட் ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு, வென்ட்ரிகல்ஸுக்கு வருது. ஓகே, மேலே ஏட்ரியா இருக்கிற பிளட் எல்லாம் வென்ட்ரிகலுக்கு வருது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், ஏட்ரியல் வால்ஸ் will continue to contract properly. ஸோ செமினார் வால்ஸ் க்ளோஸ்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுமா, ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகும்போது ஃபுல்லா பிளட்டு கீழே போகும். ரைட்டா? எஸ், அண்ட் தென் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் என்ன ஆகும்னா செமினார் வால்ஸ் ஓப்பன் ஆகும். ஏன்னா ஃபுல் பிளட் என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்துருச்சு, இங்கே தான் ஃபுல் பிளட் வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கிருந்து பிளட் வெளியே போகணும் அப்படின்னா வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகணும்னா செமினார் வால்ஸ் ஓப்பன் ஆகணும். ரைட்? when both the ventricles are in the like what about to contract, அப்ப என்ன ஆகணும், பிளட் வெளியே போகணும். வெளியே எங்க போகும், மேலே போக முடியாது. blood cannot go up to the atria. Okay, it has to come back. Yes, so இங்க பாருங்க, listen here, it's very simple, let us learn. Okay, so blood என்ன ஆகுதுப்பா, ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகும்போது இப்படியே உள்ள வந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்திருப்பாங்க. ஓகே, ஏட்ரியா ஃபுல்லா கான்ட்ராக்ட் ஆன உடனே பிளட் ஃபுல்லா வென்ட்ரிகல்ஸ்ல நிறைய நம்பி நிற்கும் இல்லையா? ஸோ இப்போ ரெண்டு வென்ட்ரிக்கலும் கான்ட்ராக்ட் ஆகும்போது பிளட் திரும்ப மேலே போக முடியாது. ஏன்னா இந்த வால் ட்ரைகஸ்பிடா இருக்கட்டும் பைகஸ்பிடா இருக்கட்டும் இது ரெண்டுமே க்ளோஸ் ஆயிரும், மேலே போக முடியாது. பிளட் வில் ஃப்ளோ ஒன்லி இந்த யூனிடைரக்ஷனல் மூவ்மெண்ட் இல்லையா, பை டைரக்ஷனல் கிடையாது. ஸோ பிளட் கீழே வந்தாச்சுன்னா கீழே தான் வந்துருச்சு, மறுபடியும் மேலே ஏட்ரியாக்கெல்லாம் போக முடியாது. அதனால தான் இங்கே யார் இருக்காங்க, பைகஸ்பிட் ட்ரைகஸ்பிட் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க, பேக் ஃப்ளோ தடுக்கிறதுக்காக. ஸோ அதனால மேலே போயிட முடியாது. ஸோ அப்போ இங்கேருந்து எங்கே போகணும், ஸோ தே ஹாவ் டு என்டர் அண்ட் கோ டு த லங்ஸ் ஒன்லி. இங்கே இருக்கிற ஆட்கள் அயோட்டா வழியா வெளியே தான் போகணும். அப்படிங்கிறப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன வால்வ் இருக்குதுன்னு படிச்சிருக்கிறோம். ஸோ போத் த சேம்பர்ஸ், ஏட்ரியாலேருந்து வெளியே போகிற வென்ட்ரிக்கல்லேருந்து வெளியே போகிற பிளட்டு எதை தாண்டி போகணும், செமினார் வால்ஸ் ஓப்பன் ஆனாதான், செமினார் வால்ஸ் தாண்டி தான் போகணும். ஸோ செமினார் வால்ஸ் வில் பி ஃபோர்ஸ்ட் ஓப்பன். வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறதுனால, ரெண்டு வென்ட்ரிக்கலும் கான்ட்ராக்ட் ஆகிறதுனால செமினார் வால்ஸ் வந்து புஷ் ஓப்பன் ஆயிடுவாங்க. ஓகே, சட்டுன்னு பிரிச்சுட்டு பிளட் இப்படியே சீத்துன்னு வெளியே போயிடும். ஓகே, எஸ், ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா, எனி டவுட்ஸ்? ஸோ ரெண்டு வென்ட்ரிக்கலும் சேர்ந்து as a யூனிட்டா கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும், இங்க இருக்கக்கூடிய செமினார் வால்ஸ் இந்த ரெண்டு வால்வும் என்ன ஆவாங்க, டோர் அப்படியே தட்டி விட்டுட்டு போற மாதிரி சல்லுன்னு வெளியே போயிடும். ஓகே, இங்கிருந்து லங்ஸுக்கு சல்லுன்னு வெளியே போகும், இங்கிருந்து இப்படி வெளியே போயிடும். ஓகே, blood flows only in the one direction. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், இதுதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது ஏட்ரியா ரிலாக்ஸ் ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. ஸோ செமினார் வால்ஸ் வில் ஓப்பன் அண்ட் ஏவி வால்ஸ் பிகம் க்ளோஸ்ட் when the blood is being pumped out of the heart through the ventricles. And then செமினார் வால்ஸ் க்ளோஸ் ஆகி ஏவி வால் ஓப்பன் ஆவாங்க, மறுபடியும் ரீஃபில்லிங் ஆரம்பிக்கும். Okay, when the heart is in the complete relaxed state, both the atrias and both the ventricles are in the relaxed state, அப்போ எந்த வால் மட்டும் ஓப்பனா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
Okay, so when the ventricle walls start to relax பாத்தீங்கன்னா அப்போ AV wall will open. Atrioventricular valve இருக்கிறவங்க யாரு? Tricuspid and bicuspid ரெண்டு பேரும் ஓபன் ஆயிருவாங்க. Seminar walls க்ளோஸ் ஆயிரும். Okay, then as usual blood இப்படி flow ஆக ஆரம்பிச்சிரும். Got it? Yes. So இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா what is the meaning of stroke volume அப்படிங்கறத பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப important. So when the atrial systole is happening, blood will go to the ventricles. When the ventricles are contracting, blood will be pumped out of the heart, right? Yes. So ஒரு தடவை பம்ப் அவுட் பண்ணும்போது எவ்வளோ blood வெளியே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is 70 ml of blood is being taken out, especially oxygenated bloodன்னு எடுத்துக்கோங்களேன். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து போற blood பார்த்தீங்கன்னா 70 ml of blood is pumped out. Okay, what is happening, my dear? 70 ml of blood is oxygenated blood is being pumped out of the heart to the body parts ஒரு டைம்க்கு. Okay, yes. So இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துல மட்டுமே பார்த்தீங்கன்னா 72 times beat நடக்கும். Okay, so ஒரு தடவைக்கு 70 ml blood அப்படின்னா 70 into ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண சொன்னா 70 into 72 is equal to எவ்வளோ வரும்? Approximately 5 liter, அதாவது 5000. Okay, yes. So இங்க என்ன போட்டுக்கலாம்? Approximately 5000 liters. 5000 ml, not liters, 5000 ml. Okay, 5000 ml தான் இங்க 5 liter per minute ன்னு சொல்லிருக்காங்க. புரிஞ்சுதா? So ஒரு தடவை. So amount of, what is the meaning of stroke volume? Amount of blood. Amount of blood that is pumped out of each ventricle. Okay, so amount of blood that is pumped out of each ventricle is what we call it as stroke volume. Hi Geetam, welcome my dear. Yes, the amount of blood that is pumped out of each ventricle is called as stroke volume. So 70 is the stroke volume. So ஒவ்வொரு தடவை blood வந்து எவ்வளவு வெளியே போகும்? 70 ml வெளியே போகும். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு டைம் வெளியே போகுது? 72 டைம் வெளியே போகுது. If the heartbeat is 0.8 seconds அப்படின்னா 72 தடவை. இதே வந்து நீ வேகமா ஓடிட்டு இருக்க, நீ வந்து அத்லெட்டிக்ஸ் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க, அத்லெட்டிக் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்க, ஓடுற, இல்ல வந்து பயங்கரமா ஏதாவது ஸ்ப்ரிண்ட் பண்றக்க, ஏதாவது சைக்கிளிங் பண்றக்க வேகமா அப்படின்னா உன்னோட ஹார்ட் பீட் வந்து இது என்னது 90, 120 எல்லாம் போயிடும். your heartbeat will become 120 also. அப்போ உன்னோட ஹார்ட்டோட ரேட் வந்து மாறும். பம்பிங் மெக்கானிசம், பம்பிங்கோட அமௌண்ட் ஆஃப் blood வந்து கொஞ்சம் வேற மாதிரி அதிகமா இருக்கும். ஓகே ஓகே மை டியர் கீதம். ஓகே ஓகே, thank you. All right, so let us see. புரிஞ்சுதா? எஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த ஆக்டிவிட்டீஸ். இது வந்து நார்மலா நீ படுத்துட்டு இருக்கும்போது இப்போ நீ லிசன் பண்றக்க, சும்மா உட்காந்து அமைதியா ஹாயா லிசன் பண்ற, ரிலாக்ஸ்டா இருக்கேன்னா உனக்கு 72 டைம்ஸ் வரும். இதே வந்து நீ வேகமா ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ அதிகமாகும். ஓகே, ஸோ ஹார்ட் சவுண்ட்ஸ் வந்து லப் டப்னு தெரியும். ஸோ லப் சவுண்ட் எப்படி, எதனால உங்களுக்கு ஹார்ட் பீட் வந்து லப்டப்னு துடிக்குது, கை வச்சா இங்கே துடிக்கிற மாதிரி இருக்கு, ஸ்டெத்தோஸ்கோப்ல வச்சு டாக்டர் ஏன் பார்க்குறாங்க, என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லப் இஸ் த ஒன் க்ளோஷர் ஆஃப் ஏவி நாட். ஹூஸ் த ஏவி நாட்? Tri and bi. Yes, so tri and bicuspid walls. Okay, tri and bicuspid walls close ஆனாதா என்னாகும்பா, எல்லா பிளட்டும் வென்ட்ரிக்கல்ஸ்க்கு போய் சேர முடியும். ரைட்டா? எஸ். ஸோ அப்போதான் லப் சவுண்ட் வரும். எப்போ டப் சவுண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமினார் வால்ஸ் க்ளோஸ் ஆகும்போது தான். எப்பவுமே வால்ஸ் க்ளோஸ் ஆகும்போது தான் டபக் டபக்குன்னு சவுண்ட் வரும். ஓகே, ஸோ டப் சவுண்ட் எப்போ ப்ரொடியூஸ் ஆகுது? செமினார் வால்ஸ் க்ளோஸ் ஆகும்போது டப் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இஃப் யூ காட் எனி டவுட்ஸ் லெட் மீ கிளாரிஃபை மை டியர்ஸ். ஓகே, ஸோ எப்போ பிளட் வந்து பம்ப் அவுட் ஆகும் ஹார்ட்ல இருந்து? வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். அப்போதான் பிளட் வெளியே பம்ப் அவுட் ஆகும். Got it, my dears? So systole contraction, diastole relaxation. Okay. So coming to the phases of cardiac cycle. The first one, the joint diastole, all the chambers are in the relaxed phase. Okay. So adukapra enna agum? So entire cardiac cycle oda timing enna, the average timing வந்து 0.8 second படிச்சிருக்கிறோம். கரெக்டா? ஸோ அதுல அந்த 0.8 செகண்ட்ல இந்த 4 விஷயங்களும் நடக்குமாமா. அப்பனா யோசிச்சு பாருங்க எவ்வளவு விஷயங்கள் நடந்துக்கிட்டு. ரைட்? எஸ். ஸோ ரொம்ப பயங்கரமா நீங்க ஸ்விம் பண்ணீங்கன்னா கீதம், யூ வில் பி லைக் வாட், பயங்கரமா ஸ்ப்ரிண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 140 வரைக்கும் வரும் ஹார்ட் பீட். ரொம்ப ஸ்ப்ரிண்ட் பண்ணீங்கன்னாலாம் 140 வரைக்கும் வரும் பர் மினிட். 140 beats per minute. ஓகே, ஆல் ரைட். எஸ்
எஸ் மை டியர். லப் டப். எஸ். சவுண்ட் வித்தியாசமா இருக்கும். ஒண்ணு லாங்கா இருக்கும். ஆனா அது சவுண்ட் கம்மியா தான் வரும். ஆனா ஷார்ட்டா இருக்கிறது சவுண்ட் அதிகமா வருங்கிற மாரி. ஓகே, டப்புங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே ரிலாக்ஸ்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏட்ரியா மட்டும் கான்ட்ராக்ட் ஆகுறாங்க. ஏன்னா எஸ்ஏஎன் அதை இனிஷியேட் பண்ணி வச்சுடுறாங்க. ஓகே, எஸ்ஏஎன் இனிஷியேட் பண்ணி ஏட்ரியாவை ஃபுல்லா 2 ஏட்ரியா ரைட் அண்ட் லெஃப்ட் போத் வில் பி கான்ட்ராக்டிங். ஓகே, புஷிங் த பிளட் இன்டு த வென்ட்ரிகல்ஸ். 2 ஏட்ரியாவும் கான்ட்ராக்ட் ஆனா பிளட் கீழ தானே வரணும். கரெக்ட்டா? எஸ், எஸ். ஐ வில் பி கமிங் மை டியர் கவிதா. ஓகே, எஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்துரும். இப்போ வென்ட்ரிகல்ஸ்ல பிளட் இருந்துட்டே இருந்து என்ன பிரயோஜனம்? லங்ஸ்க்கு போகணும், பாடி பார்ட்டுக்கு போகணும் இல்லையா? ஸோ அதனால வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வில் ஹேப்பன். ஓகே, வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும்போது பிளட் வில் மூவ் டு தி ஆர்டரிஸ். பல்மனரி ஆர்டரிக்கு போகும், அயோட்டா வழியா பாடி பார்ட்ஸ்க்கும் போகும். ஓகே, எஸ். அண்ட் தென் வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட்? ஸோ வென்ட்ரிகல்ஸ் எம்டி ஆனதுக்கு அப்புறம் வென்ட்ரிகல்ஸ்ல இருந்து பிளட் எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் டைஸ்டோல் வில் ஹேப்பன். ஓகே, வென்ட்ரிகல்ஸ்க்குள்ள பிளட் எல்லாம் வெளியே போயாச்சு. இதுக்கப்புறம் வென்ட்ரிகல்ஸ் ரிலாக்ஸ் ஆனா தானே மறுபடியும் பிளட் உள்ள வர முடியும். அதனால ரிலாக்ஸ் ஆயிடும். Got it, my dears? So joint diastole, atrial systole, ventricular systole, ventricular diastole இந்த ஆர்டர்ல தான் நடக்கும். ஓகே, ஸோ மேம் இப்போ ஏட்ரியா சிஸ்டோல் இருக்கும்போது வென்ட்ரிகல்ஸ் அப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? வென்ட்ரிகல்ஸ் ரிலாக்ஸ்டா தான் இருப்பாங்க. இதே வென்ட்ரிகல் சிஸ்டோலிக் அதாவது கான்ட்ராக்ஷன்ல இருக்கும்போது ஏட்ரியாஸ் ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. ஓகே, ஏட்ரியாஸ் கான்ட்ராக்ட் ஆகும்போது வென்ட்ரிகல்ஸ் ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும்போது ஏட்ரியாஸ் ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. ஸோ யாரோ ஒருத்தங்க தான் கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஹாய் ஜெய், வெல்கம் மை டியர். வெரி குட் கீதம். ஆல் ரைட் பா, புரிஞ்சுதா? எஸ். ஸோ this is the stuff that is happening. Okay, so atrial systole நடக்கும்போது ventricular diastole இருக்காங்க. Yes, so full blood உள்ள வந்துருச்சு பாத்தீங்களா? ஏரோ மார்க் இப்படி உள்ள வர்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப கம்மி செகண்டுக்கு தான், 0.1 செகண்டுக்கு தான் ஏட்ரியல் சிஸ்டோல் நடக்கும். ஓகே, 0.1 செகண்டுக்கு தான் நடக்கும். அண்ட் தென் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன். செமினார் வால்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி என்ன ஆகும்? வென்ட்ரிகுலர் சிஸ்டோல போய் எல்லாமே என்ன ஆகும்? பிளட் எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஓகே, எஸ். ஸோ பிளட் எல்லாம் என்ன ஆயிடும்? வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் will happen and this goes on happening. Okay, let us go for the next one. Yes, coming to the electrocardiogram ஆன ECG பத்தி பார்க்கலாம். ஸோ இதவே வந்து ECG-யா ஒர்க்கிங் எப்படி படிக்கிறது? ஸோ வென்ட்ரிகுலர் டைஸ்டோல் என்ன பண்ணும்? வென்ட்ரிகுலர்ஸ்ல ரீஃபில்லிங் நடக்க ஆரம்பிக்கும். வென்ட்ரிகல்ஸ்குள்ள பிளட் வர ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் ரீஃபில்லிங். ஸோ டைஸ்டோல் அப்போ ஓப்பனா இருக்கும். ரிலாக்ஸ்டா இருக்கிறப்போ எல்லாமே உள்ள வரும், பிளட் எல்லாம் உள்ள வரும். வென்ட்ரிகுலர் டைஸ்டோல் அப்போ ஏட்ரியால இருந்து வென்ட்ரிகல்ஸ்குள்ள பிளட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஓகே கீதம்? ஆல் ரைட். ஸோ எலக்ட்ரோகார்டியோகிராஃப். எஸ். ஸோ இது வந்து நிறைய பக்கம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப திடீர்னு சீரியஸாக அட்மிட் ஆனீங்கன்னா உடனே இசிஜி எடுப்பாங்க. அங்கங்கே வச்சு மாட்டி இசிஜி எடுப்பாங்க. உங்களோட ஹார்ட் எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ரைட்? எஸ். ஸோ கமிங் டு த வேவ்ஸ் இந்த இசிஜி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். ஏட்ரியா சிஸ்டோல் நடந்து அதுக்கப்புறம் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடந்து அப்புறமா தான் டைஸ்டோல்னு தெரியும். ஸோ அதே போல தான் வேவ்ஸும் ஒரு ஹார்ட் பீட் தான் இந்த வேவ்ல சொல்லியிருக்காங்க. Okay, first what will happen? Atrial systole will happen and then ventricular systole and then ventricular relaxation will happen. So அதுதான் ஒரு ஹார்ட் பீட் தான் இங்க எலக்ட்ரோகார்டியோகிராஃப் மூலமா சொல்லியிருக்காங்க. The first wave is called as P wave. So அந்த P wave is nothing but contraction of atria. Okay, so it is the electrical excitation or depolarization. Depolarization இங்க என்ன சொல்ல வராங்க? Contraction அப்படின்னு சொல்ல வராங்க. Okay, so depolarization of atria, both the right and left atria will get to contract, leading to the contraction of both the atrias. And then so எல்லாத்துக்குமே இந்த கிராஃப் வந்து அழகா இருக்கணும். தப்பா கோணையா இருந்துச்சுன்னா உங்களோட கான்ட்ராக்ஷன் அழகாக தப்பா நடக்குது அப்படிங்கறத அர்த்தம். Okay, and then coming to the next one, என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏட்ரியாஸ் கான்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆவாங்க, ஏட்ரியாஸ் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ ஏட்ரியாஸ் ரிலாக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆக போறாங்க. அதான் PQRS. ஓகே, P வந்து atrial contraction, QRS. Okay, so QRS complex form ஆகுது. இந்த entire QRS complex அப்ப என்ன ஆகும்? ventricles contract பண்ணப்படும். Yes, so depolarization of ventricles, which is nothing but the contraction of ventricle, which will initiate the ventricular contraction. Yes, so contraction begins shortly after the Q and marks the beginning of systole. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, கியூ அப்போ என்ன ஆகுது? கியூ நடந்த உடனேவே கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு நல்லா கான்ட்ராக்ட் ஆகி அதுக்கப்புறம் எஸ் வரும்போது என்னது நல்லாவே சூப்பர் கான்ட்ராக்ஷன்ல இருப்பாங்க. அண்ட் தென் கம்ஸ் தி
T wave. So இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது T wave னு ஒன்னு வரும். So அந்த T wave represents the return of ventricles from the excited to the normal state. It's a very very important neat question பா. இது T wave marks the end of systole அப்படிங்கிறது. Okay, so இத சொல்லிருக்கேன் இல்லையா? So T wave marks the end of systole அப்படிங்கிறது ரெண்டு தடவை நீட் எக்ஸாம்ல ஒரு கேட்ட ஒரு क्वेश्चन தான் இது. Okay, so T wave represents the return of ventricles from the excited to the normal state, that is repolarization. So polarized னா என்னது? contracted இருக்கிறதா அர்த்தம். Okay, yes. So they depolarized, polarized or sorry depolarized na contractor, repolarized na relax ஆகுறாங்கன்னு அர்த்தம். Okay, repolarized na relax ஆக போறாங்க. இப்போ ventricles contract ஆகி முடிச்சு T wave வரும்போது relax ஆக போறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். Okay, yes, atrial systole and then comes the ventricular systole and then ventricular diastole. புரிஞ்சுதாப்பா? Yes. So atrial systole இருந்தாலும் சரி atrial diastole இந்த ரெண்டுலயுமே என்னது ventricles diastole தான் இருப்பாங்க. Ventricles relax. புரிஞ்சுதா எல்லாத்துக்குமே? those are listening, all of you, can I get some confirmation? Are you all able to follow? So P wave நடக்கிறப்போ ventricles ஃபுல்லாவே diastole தான் இருக்காங்க. சரியா? And then exact P wave வரும்போது atria மட்டும் தான் கான்ட்ராக்ட் ஆகுது. அதுக்கப்புறமா Q ஆரம்பிக்கும் போது ventricles வந்து கான்ட்ராக்ட் ஆக ஸ்டார்ட் பண்றாங்க. R S எல்லாம் நடக்கும்போது ventricles கான்ட்ராக்டர்லயே தான் இருக்காங்க. இதே T wave வரும்போது இது என்னது கான்ட்ராக்ஷன் முடிஞ்சு ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. End of புக் இன்சைட் ரேரா தான்ப்பா கேட்பாங்க. மெட்ரிகுலேஷன் எக்ஸாம்க்குலாம் ரேரா தான் கேட்பாங்க. புக் இன்சைட்லாம் ரேர் தான். பட் நீங்க படிச்சு வச்சுக்கிறது நல்லது இல்லையா? ஓகே, எஸ். புரிஞ்சுதா? வாட் இஸ் த T wave, my dears? T wave signals the end of systole. Okay, coming to the clinical significance of ECG. ECG எதுக்காக எடுக்கிறாங்க? அட்மிட் ஆனாலே ரொம்ப முடியலன்னு அட்மிட் ஆனால் ECG உங்க ஹார்ட் ஒழுங்கா வேலை செய்தா, நான் கொடுக்குற மருந்தெல்லாம் எடுத்து பம்ப் அவுட் பண்ற அளவுக்கு உங்க ஹார்ட்டுக்கு எபிலிட்டி இருக்குதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாப்பாங்க டாக்டர். Okay, yes, electrical activity of the heart using the leads attached to the limbs and chest. இங்க வச்சிட்டு அதுக்கப்புறம் limbsல கால்ல அதே மாதிரி கையிலயோ இல்ல வந்து செஸ்ட்லலாம் வச்சு 2-3 இடத்துல வச்சு எப்படி நடக்குது, ஃபங்க்ஷனிங் எப்படி நடக்குது, அதாவது ஒரு ஹார்ட் பீட் அதே மாதிரி எல்லா ஹார்ட் பீட்டும் ஒரே மாதிரி தான் வருதா, இல்ல திடீர்னு நல்லா ஹார்ட் வேலை பம்ப் பண்ணுது, திடீர்னு நல்லா பம்ப் பண்ணலையா அப்படிங்கிறது செக் பண்றதுக்கு தான் அந்த ECG. Okay, so heart rate can be calculated by counting QRS peaks. Any deviation may indicate the disorders. ECG is a valuable diagnostic tool for identifying the cardiac abnormalities, including the lot of like what myocardial infractions and lot of defects எல்லாம் இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ECG ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ இது நார்மல். இதே பக்கத்துல வருது டக்கு டக்குன்னு, அதாவது என்னது ஒரு நிமிஷத்துல இத்தனை ஒரு 140 டைம்ஸ்க்கு மேல பீட் ஆகுது அப்படின்னா இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட் பீட்டிங்னு அர்த்தம். இது ஸ்லோவா இருக்கு. இது வந்து என்னது இர்ரெகுலர். பாத்தீங்களா? இதோட ஷேப் வேற மாதிரி இருக்கு, இதோட ஷேப் வேற மாதிரி இருக்கா? ஸோ அந்த மாதிரி மாறி மாறி வந்துச்சுன்னா இர்ரெகுலரா ஒரே மாதிரி பம்ப் ஆகுறது இல்ல அப்படிங்கறதா அர்த்தம். ஓகே மை டியர். எஸ், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இஃப் யூ காட் எனி டவுட்ஸ் லெட் மீ கிளாரிஃபை. யூ காட் எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க பார்க்கலாம். No doubts, my dears? Yes, can we go for the next one? All right. Yes, so you want to get more marks, you can understand the entire chapter Geetam, then you will be able to get more marks. Okay, we will finish it in another 5 to 10 minutes, okay? Okay. So coming to the next one, so double circulation பத்தி பார்க்கலாமா? So நம்மளோட பாடியில complete double circulation because we have 4 chambered heart. Okay, Geetam? Okay, ma? Yes, Vaishnavi? Yes, so நம்ம கிட்ட என்னது கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ வாட் இஸ் த டபுள் சர்க்குலேஷன்? ஒரு தடவை ஹார்ட்டுக்குள்ள பிளட் வந்து அந்த பிளட் எல்லாம் லங்ஸுக்கு போய் லங்ஸ்ல இருந்து திரும்ப ஹார்ட்டுக்குள்ள வருது இல்லையா? ஸோ ஹார்ட்ல இருந்து பாடி பார்ட்ஸ்க்கெல்லாம் போகுது. ஸோ அந்த மாதிரி பல்மனரி அண்ட் திஸ் ஒன். ஓகே, அப்படியெல்லாம் இல்லப்பா. ரன்னிங் ஃபினிஷ் பண்ணும்போது நீங்க ஓடுறீங்க, உங்களோட பாடிக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் தேவைப்படுறதுனால ஹார்ட் பீட் அந்த மாதிரி ஸ்பீடா நடக்குது. அதுக்கு பேர் அப்நார்மல் கிடையாது. அது அப்நார்மல் கிடையாது. பாடி நீடுக்காக அப்ப மட்டும் தானே அப்படி ஆகுது. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுதுல்ல. ஸோ அது பேர் அப்நார்மல் ஆகாது. ஓகே, ஸோ பல்மனரி சர்க்குலேஷன், பல்மோ அப்படின்னாலே தே ஆர் டாக்கிங் அபவுட் தி லங்ஸ்ன்னு அர்த்தம்.
ஸோ ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து ரைட் சைட்ல இருந்து தான் என்னது டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸுக்கு போக போகுது. ஸோ லங்ஸுக்கு போய் லங்ஸ்ல இருந்து லெஃப்ட் ஏட்ரியா வந்துச்சுன்னா பல்மனரி சர்க்குலேஷனுக்குள்ள வர வேண்டிய விஷயங்கள் தான். ஆல்ரைட். ஸோ சிஸ்டமிக்னா என்னது லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பாடி பார்ட்ஸ்க்கு போய் பாடி பார்ட்ஸ்ல இருந்து மறுபடியும் ரைட் வென்ட்ரிக்கல்குள்ளார டீஆக்சிஜனேட்டட் பிளட் வருது. ஓகே. ஓகே. ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட் பிகம்ஸ் ஆக்சிஜனேட்டட் இன் த லங்ஸ். இந்த ப்ராசஸ்க்காக ஆக்சிஜனேஷனுக்காக தான் பல்மனரி சர்க்குலேஷனும் நடக்குது. இதே வந்து டிஷ்யூஸ்க்கெல்லாம் ஆக்சிஜன் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக தான். ஸோ டெலிவர்ஸ் த ஆக்சிஜனேட்டட் பிளட் டு த டிஷ்யூஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் த டீஆக்சிஜனேட்டட் பிளட் டு தி ஹார்ட். ஸோ கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் ஹார்ட்டுக்கு திரும்ப வரணும். டிஷ்யூஸ்லேயே தங்கிடுச்சுன்னா விஷம். அதனால தான். ஸோ டபுள் சர்க்குலேஷன் ensures that oxygenated and deoxygenated blood are being separated. They are not mixed at all. So coming to the next one about the hepatic and coronary artery system or coronary system அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஆல்ரைட். ஆர் யூ ஆல் லிசனிங்? தோஸ் ஆர் லிசனிங். ஹெப்பாட்டிக் ஹெப்பட்னாலே சம்வேர் ரிலேட்டட் டு liver அப்படிங்கிறது அர்த்தம். So what is the meaning of hepat, my dears? Liver. So hepatic portal system is nothing but the gut to liver ல இருந்து எல்லா பக்கமும் போறது. So coronary system னா என்னது? Heart owns blood supply. Yes. So heart இவ்வளோ நல்லா அழகா பம்ப் இன் பம்ப் அவுட் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்கணும்னா ஹார்ட் மசில்ஸ் வந்து எவ்வளோ அழகா வேலை செய்யணும். அதுக்கு அவங்களுக்கு பிளட் நியூட்ரியன்ஸ் எல்லாம் தேவைப்படும் இல்லையா? ஸோ அதனால ஹார்ட் மசில்ஸ்க்கெல்லாம் போற பிளட் சப்ளைக்கு பேர் தான் என்ன சொல்லியிருக்காங்க? coronary system அப்படின்னு சொல்றாங்க. Okay, coronary system is the system which supplies the blood to the heart muscles itself. Hepatic na liver க்கு போயிட்டு வருது. Okay, liverல இருந்து toxins எல்லாம் remove ஆகுது. liver வந்து toxins remove பண்றது. So coming to the regulation of cardiac activity. When it comes to the human heart, it is a myogenic heart. Okay, what is the meaning of myogenic heart? So neurogenic, myogenic னு ரெண்டு வார்த்தைகள் which are both are opposite. Okay, so myogenic னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த heart muscles வந்து அவங்களே வேலை செஞ்சுக்குவாங்க. they are automatic. ஆட்டோனமஸா வேலை செய்வாங்க. வேற யாரும் அவங்க கிட்ட வேலை செய்யணும்னு சொல்ல தேவையில்ல. நீங்க சொல்றதே இல்ல உங்க ஹார்ட் கிட்ட. ஒழுங்கா வேலை செய், அது பண்ணு, இது பண்ணு நீங்க சொல்றதே கிடையாது. ஏன் சொல்றது கிடையாது? Because your heart is a myogenic heart. It works on its own. Okay, so uniquely able to self-regulate through specialized nodal tissues without requiring any nervous stimulation. A specialized control center in the medulla oblongata finds the tune. Okay, fine tunes the cardiac functions through the autonomic nervous system. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது பாட்டில் நடந்துட்டு இருக்கும். சம்டைம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன் சரியா டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் நடக்கல, அந்த மாதிரி ஏதாவது குறைபாடுகள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிடுமாமா? செல்ஃப் ரெகுலேட் பண்ணப்படும். எஸ், ஸோ ஸ்பெஷலைஸ்ட் கண்ட்ரோல் சென்டர் விச் இஸ் பிரசன்ட் இன் த மெடுலா வில் ஃபைன் டியூன் த கார்டியாக் ஃபங்க்ஷன். ஃபைன் டியூன் என்னது? டிங்கரிங் பாலிஷ் பண்ணி விடுறது through the autonomic nervous system. Okay, so sympathetic nerves will act as an accelerating increasing heartbeat பண்ணி வைக்கும். இதே பாராசிம்பத்தட்டிக் வந்து இன்க்ரீஸ் ஆனதை கண்ட்ரோல் பண்ண வைக்கிறதுக்கு பாராசிம்பத்தட்டிக். ஓகே, எஸ். ஸோ வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கார்டியாக் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்றது சிம்பத்தட்டிக். இதே பாராசிம்பத்தட்டிக் இஸ் த ஒன் விச் ஃபங்க்ஷன்ஸ் டு decrease the heart rate, slowing the action potential, conduction and everything, reducing the cardiac output. So adrenal medullary hormonesum எக்ஸ்ட்ராவா நமக்கு தெரியும். டென்ஷன் ஆனா திடீர்னு ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாகிறது. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இது adrenal medullary hormones will amplify the cardiac output during the time of stress and excitation. நமக்கு தெரியும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்போ நம்மளோட ஹார்ட் பீட் நம்மளுக்கே தெரியாம படபடன்னு ஆக ஆரம்பிச்சிடும். Right? So that is the reason. Those are watching, can I get some confirmation, my dears? Yes, all good. Are you able to follow? So coming to the regulation, நம்ம ரெகுலேட் பண்றோமா? கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா ரெகுலேட் ஆகுது. ஏன்? Heart is a myogenic heart. It is not neurogenic. Okay? Yes. So suppose sometimes வேலைகள் ஒழுங்கா செய்யப்படலைன்னா மெடுலால இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சென்டர் will லைக் என்ன பண்ணும்? ட்ரிகர் பண்ணி டிங்கரிங் பாலிஷ் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி வச்சிடும். யார் எது மூலமா? ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் மூலமா ஃபைன் டியூன் பண்ணப்படும். Okay, yes. So sympathetic will increase, parasympathetic will decrease the ones. Okay, coming to the disorders of circulatory system. ஒருவேளை இது வாட்டில் கண்டினியூஸாக நடக்கிற விஷயத்துல ஏதாவது குறைபாடுகள் ஏதாவது இருக்கும்போது disorders சொல்றாங்க. It is not, all these are not caused due to any of the pathogens. எந்த pathogen இதை காஸ் பண்றது இல்ல. Okay, no pathogen is doing this function. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். Okay, yes my dear. Yeah, both are same content only. Okay, இந்த விஷயங்கள்லாம் அந்த புக்லயும் இருக்கிறது தான். Okay கீதம். Coming to the disorders. So disordersனா என்னது? நம்மளோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் பாட்டுல வேலை செய்யும். ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னா அது டிசார்டர்னு அர்த்தம். என்ன வேலை செய்யல? இது வந்து டிசீஸ் எல்லாம் வரல, டிசார்டர்.
சிஸ்டம் ஒழுங்கா வேலை செய்யற விஷயத்துல ஏதோ கோளாறு. ஓகே. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்ன டிஸார்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஹைப்பர் டென்ஷன் என்னது? பிரஷர் அதிகமா இருக்கிறது. ஹை பிரஷர் அப்படிம்பாங்க. ஏன்னா, இந்த ஹார்ட்டோட பிளட் வெசல் வந்து இவ்ளோ தான் இருக்குது. இவ்ளோ பிளட்ட தான் தூக்கிட்டு போகணும். அதையும் தாண்டி எக்ஸ்ட்ராவா நெறைய வர்றது. பிளட் வெசல்னாலேயே அந்த பிரஷர தாங்க முடியாம வெடிச்சிருது. அந்த மாரி விஷயங்கள். ஓகே. பிளட் பிரஷர் ஹையர் தேன் த நார்மல். ஸோ நார்மல் பிரஷர் என்ன? 120/80 இஸ் த நார்மல். 120னா சிஸ்டோலிக் பிரஷர். கான்ட்ராக்ட் ஆகும்போது இருக்கிறது 120. ஓகே. ஸோ 80 இஸ் டயஸ்டோலிக். மேம் கான்ட்ராக்ட் ஆகும்போது எவ்ளோ பிளட் வெளிய போகுது? அதாவது ரிலாக்ஸ்டா இருக்கும்போது எவ்ளோ பிளட் போகுது அப்படிங்கிறது இது. ஓகே. வித் ரீடிங் டு த கன்சிஸ்டன்சி. எஸ். ஸோ 140க்கு மேல போயிடுச்சுன்னா, அது ஸ்லைட்டா பிரச்சனை வரும். ஸோ அ ஸ்லைட் த்ரெட் கேன் டேமேஜ் யுவர் ஹார்ட், பிரெயின் அண்ட் கிட்னி இஃப் லெஃப்ட் அன்ட்ரீட்டட். ஸோ பிரஷர் அதிகமா நெறையா பிளட் பிரஷரோட போகும்போது வெசல்ஸ் வெடிச்சா என்ன ஆயிரும்? அந்த ஆர்கனே சரியா வேலை செய்ய முடியாம ஆர்கன் டேமேஜ் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. Got it? And coming to the coronary artery disease, which is called as CAD, also known as atherosclerosis. So இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியமோ, ஃபேட்டோ, கொலஸ்ட்ராலோ வந்து பிளட் வெசல்ல வந்து டெபாசிட் ஆயிடுது. And coming to the next one about the angina pectoris. It is characterized by the acute chest pain. So very very important ஆன ஒரு question. நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. angina acute இருப்பாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கணும். எப்படி? angina acute இருப்பாங்க. ஸோ angina pectorisனா எனக்கு திடீர்னு அப்படியே செஸ்ட்ல வலி வரும். எதனால அப்படின்னா your heart muscle doesn't receive the oxygen. அந்த ஹார்ட் மசில் கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அந்த ஹார்ட் மசிலுக்கு ஃபர்ஸ்ட் நியூட்ரியன்ஸ் ஆக்சிஜன்லாம் கிடைக்கணும். நம்ம ஹார்ட்டுக்கு கண்டினியூஸா நிறைய சப்ளை இருக்கணும். இல்லைன்னா அதனால எப்படி வேலை செய்ய முடியும்? கரெக்ட்டா? ஸோ அதனால தான் திடீர்னு வலிக்கும். அது யாருக்கு வேணாலும் வரலாம். அண்ட் கமிங் டு தி ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் ஸ்லோவா தான் நடக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து சடனா வர விஷயங்கள். இதே ஹார்ட் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஹார்ட்டோட எபிலிட்டி பிளட்ட பம்ப் பண்ணக்கூடிய எபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். நம்ம பார்த்தோம்ல ஸ்டோக் வால்யூம் பார்த்தீங்கன்னா, நார்மல் பெர்சன் கிட்டனா 70 ml இருக்கும். 70 ml ஆஃப் பிளட் வில் பி பம்ப்ட் அவுட் ஆஃப் ஈச் வென்ட்ரிக்கிள் படிச்சோம். சரியா? இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்களோட ஹார்ட்லேருந்து பம்ப் அவுட் ஆகுற பிளட் 70 ml பம்ப் அவுட் ஆகாது. கம்மியா தான் பம்ப் அவுட் ஆகும். ஏன்னா அவங்களோட ஹார்ட்டோட எபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. Okay, so occurs when your heart can't pump the blood efficiently to meet the body needs. Unlike cardiac arrest என்னது? When the heart stops beating. திடீர்னு ஸ்டாப் ஆயிருது ஹார்ட். ஓகேவா? பீட் பண்றது ஸ்டாப் பண்ணுது. ஹார்ட் அட்டாக்னா என்னது? ஹார்ட்டோட மசில்ல டேமேஜ் திடீர்னு வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக். கார்டியாக் அரெஸ்ட் வேற, ஹார்ட் அட்டாக் வேற. ஸோ ஹார்ட் வந்து பீட் பண்றது ஸ்டாப் பண்ணுச்சுன்னா, அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா பீட் பண்றது ஸ்டாப் பண்ணிடும். இதே வந்து அட்டாக்னா அட்டாக் ஆகுறது எப்போ? மசில யாரோ தாக்கிட்டாங்க. மசில் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அட்டாக். ஓகே. அட்டாக்கிங்னால என்ன ஆகும்? டேமேஜஸ். அட்டாக்கிங் will damage the muscles. Okay, whereas arrest பண்ணா stops beating. Got it everyone? இங்க கேட்க மாட்டேன் பா போல் கொஸ்டின் நெக்ஸ்ட் வரப்போகுது. அடுத்தது நான் அதுக்கு தான் போகணும். ஓகே. எஸ். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் ஹேப்பன்ஸ் கிராஜுவலி. Yes, so that's it from my side. நம்ம இன்னைக்கு ரொம்ப அதிகமான எஸ்டிமேட்டட் டைம் விட ரொம்ப அதிகமான டைம் எடுத்துக்கிட்டோம். Hope you all loved the class. Those who are there in the class, hope you all liked the class. Yes, and I hope you all loved the class நினைக்கிறேன். ஏன்னா அதான் கடைசி வரைக்கும் வைஷ்ணவி எல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. So happy to have you. Yes, so Geetam, I hope you will attend the classes regularly. Okay, so hope you all enjoyed. So நம்ம இன்னைக்கு வந்து என்டையர் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் படிச்சிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் சொன்னேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் வந்து மறுபடியும் ஹார்ட்டோட மெக்கானிசம் ஒர்க்கிங் பார்ட் நான் தனியாக இன்னொரு இதில் கூட போடுறேன். இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டேன். பட் இன்னைக்கு ஓவராலாக ஒன் ஷார்ட்டாக போட்டதுனால ரொம்ப டீட்டெயிலாக இல்லாமல் இருக்கும். ஸோ இன்னொரு நாள் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இன்னும் நான் எக்ஸ்ட்ராவாக தனித்தனி கிளிப்பிங்ஸ் எல்லாம் போடுறேன். நீட் சேனல்லையும் போடுறேன். நீங்கள் பாருங்க. அண்ட் ப்ளீஸ் கோ அண்ட் செக் அ கொஸ்டின் ஆஃப்டர் 5 to 10 minutes ஒரு ஹாஃப் அன் ஹவரில் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல இருந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின் எல்லாரும் டெய்லி ஆன்சர் பண்ணுங்க. லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் வித் some amazing topic. Thank you all. Have a good day, my dears. See you in the next one, okay? So I'll be coming for that live, okay? Batman and Iron Man. I am the Iron Man. I'll be coming. Okay, let's see in that quiz class, okay? Thank you all, my dears. Have a good day.